நாம் மையப்படுவதாக இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச தலைப்பை கொண்டு வந்திருக்கிறேன். ஒரு விசுவாசி எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் கர்த்தர்னாலே. ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கா? நல்ல ஆசீர்வாத செய்திகளா உங்களுக்கு என்ன செய்கிறேன், அடிக்கிற செய்திகள் எல்லாம் ஆசீர்வதிக்கிற செய்தியாய் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் அதுக்கு பாத்திரவானா இருக்கிறதுனால கிடைச்சிக்கிட்டே இருக்கு. ஆனால் அதை வாழ்க்கையில் காட்டணும். அதை வாழ்க்கையில் காட்ட வேண்டும். கேட்கிறபடி அல்ல, கேட்டு அதை அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எழுத்தில் படிக்கிறது மட்டும் இல்லை, வார்த்தைகளை கேட்கறது மட்டுமல்ல, அதை அனுபவிக்க வேண்டும். இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஒரு விசுவாசி. விசுவாசி என்றால் ஆண்டவருக்குள்ளே நுழைந்து வந்து சாலயத்துக்குள்ளே வந்த மகன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு சில காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். முதலாவது, இந்த பூமியில மனுஷன் எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு பார்த்துட்டு அப்புறம் கர்த்தருக்குள்ளே எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு பார்க்க போகிறோம். சில வசனத்தை நானே வாசிக்கின்றேன். சங்கீதம் 128 1வது வசனமும் 2வது வசனத்தையும் போடும்போது அங்கே போடப்பட்டிருக்கு. சங்கீதம் 128 1வது வசனமும் 2வது வசனமும் போடப்பட்டிருக்கு. நீ உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய். என்ன பட்டிருக்கு? கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்றால் அவன் கைகளின் பிரயாசம், கைகளினால வேலை செய்யறான். பார்த்தீங்களா? திங்கக்கிழமையிலிருந்து வெள்ளிக்கிழமை வரைக்கும் என்ன செய்கிறோம்? நம்மளுக்கு சண்டே தான் ஓய்வு நாள், அன்றைக்கி சந்தோஷமாக இருப்போம். உடனே திருப்பி என்ன வந்துடுது? திங்கக்கிழமை. இந்த 7 நாள் நம்ம வேலை செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அதனால தான் வேதம் போட்டு உன் கைகளின் பிரயாசம். அப்போ நீங்கள் சாப்பிடணும்னா உன் கை பிரயாசப்படணும். சாப்பிடணும் என்ன செய்யணும்? உன் கை பிரயாசப்படணும். அப்படி தான் ஆண்டவரை படித்தார். ஆதியாகமம் 2:15 பார்த்தா அதை தான் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 2:15. இந்த உலகத்தில் மனுஷனை ஆண்டவர் சிருஷ்டித்ததே நீ பிரயாசப்பட்டு சாப்பிடணும். நீ என்ன செய்யணும்? பிரயாசப்பட்டு. தேனின்னா பார்த்தீங்கன்னா அப்படியே அங்கங்கே ஓடிக்கிட்டே இருக்கு. அது மாதிரி கைகளின் பிரயாசம். நீ கைகளின் பிரயாசம் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும் படிக்கிற காலத்தில் படிச்சுக்கலாம். படித்து முடித்த பிறகு பிள்ளைகளை என்ன செய்யணும்? ஒரு வேலைக்கு போகணும். கையின் பிரயாசம். அதுதான் ஆதியாகமம் 2:15 ஆண்டவர் ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார், எல்லாத்தையும் உருவாக்கினார். கடைசியில் ஆதாமுக்கு ஒரு வேலையை கொடுத்துட்டார். என்ன பண்ணணும்? அதை நீ பண்படுத்த வேண்டும். நிலத்தை நீ என்ன செய்யணுன்ட்டார் ஆண்டவர்? நிலத்தை என்ன செய்யணும்? இது மட்டும் நான் செய்ய மாட்டேன், நீ தான் செய்யணும். நீ ஒர்க் பண்ணணும். பண்படுத்த நிலத்தை காக்க வேண்டும். தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். உனக்கு ஒரு ஒர்க்கு, காவக்காரன் ஒர்க்கு. அப்போ திருடனே கிடையாது, ஆனாலும் என்ன செஞ்சார் ஆண்டவர்? இங்கே காக்க வைத்தார். அப்படியும் கோட்டை விட்டேன் காக்கிறதுல. பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 3வது அதிகாரம். சாரி, அது வாசிக்க வேண்டாம். எபிரேயர் அதுவும் தேவையில்லை. 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனம் வாசிப்போம். 1 கொரிந்தியர் 3:8, அப்புறம் 2 தெசலோனிக்கர் 3 வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் போடப்பட்டிருக்கு. அவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலியை பெறுவான். நடுகிறவனும் நீர்ப்பாய்ச்சலும் ஒன்றாயிருக்கு. நடுற வேலை இருக்கு, நீர்ப்பாய்ச்சற வேலை இருக்கு. வனாந்திரத்தில் நடந்தபோது இந்த வேலைன்னா கிடையாது. அப்படியே மண்ணை என்ன செய்யும்? விழுந்துக்கிட்டே இருக்கு. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நீ நடணும், நீர் பாய்ச்சணும், 2 பேரும் ஒன்றாக இருக்க. உனக்கும் கூலி உண்டு. அவனவன் தன் தன் வேலைக்கு தக்கதாக கூலி வருவான். இந்த பூமியில் நீ என்ன வேலை பார்க்குறியோ அதுக்கேற்ற உனக்கு ஒரு கூலி. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தனாருக்கு ஒரு கூலி, நிமிந்தாளுக்கு ஒரு கூலி, சித்தாளுக்கு ஒரு கூலி, டைல்ஸ் ஓட்டுறதுன்னா அதுக்கு ஒரு கூலி, பெயிண்ட் அடிக்கிறது கூலி, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கூலி. அவங்கவுங்க வேலைக்கு தக்கதான கூலி. அப்போ உலகமே எந்த சிருஷ்டி எந்த விதமாக இயங்கி கொண்டு இருக்கிறது என்றால் அவங்க படுற பிரயாசத்துக்கு ஏற்ற கூலியை கொடுத்து கொண்டு இருக்கிறது. 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 10 to 12 வாசிச்சா, 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 10, 11, 12 நம்ம வாசிக்க போறோம். 2 தெசலோனிக்கர் 3வது அதிகாரம் 10, 11, 12 வசனத்தை வாசிக்க போறோம். ஒருவன் வேலை செய்ய மனதில்லாதிருந்தால், நீ வேலையே செய்ய மாட்டேன்னா, நீ ஒரு கண்டிஷன் கொடுக்குறாரு, சாப்பிடவும் கூடாதுன்ட்டாரு. என்ன செய்யக்கூடாதுன்ட்டாரு? நீ வேலையே செய்யக்கூடாதுன்னு ஒரு மனசு உனக்கு இருந்துச்சுன்னா, நம்ம கவர்மெண்ட் இப்போ வேலையே செய்யாமல் சில கோயிலில் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சில பேரை வச்சுருக்காங்க. அவங்க போய் அப்படி மாறிட்டாங்க. அவங்க நல்ல எண்ணத்தில் தான் கவர்மெண்ட் செய்யுது. இவங்க என்ன செய்கிறாங்க? எல்லா கோயிலில் போய் சாப்பிட்டுட்டு வேலையே செய்யாமல் என்ன செய்கிறாங்க? சில தர்மம் கூட எடுக்கிறாங்க. எனவே இந்த இடத்துல வாசிக்கிறோம், வேலையே செய்ய மனசு இல்லைன்னா நீ சாப்பிடக்கூடாது. உங்களுக்கு கட்டளையிட்டோமே. அடுத்த வசனத்தை தொடர்ந்து போடுங்க, 12 வரைக்கும். உங்களில் சிலர் யாதொரு வேலையும் செய்யாமல் வீண் அலுவலற்ற ஒழுக்கற்று திரிகிறாள் என்று கேள்வி. உங்களுக்கு சபைக்கு சொல்றாரு, கொண்டு ஒரு வேலையும் செய்யற கிடையாது. ஊர் சுத்துறதான் வேலை. என்ன வேலை? ஊர் சுத்துறதான் என்ன செய்யறது வேலை. இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, இங்கே போகலாமா, என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. ஊர் சுத்துறது ஒரு வேலையாயிடுச்சு. அடுத்த வசனம்,
இப்படிப்பட்டவர்கள் அமைதலோடு வேலை செய்து சொந்த சாப்பாடை சாப்பாட வேண்டும். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே கட்டளையிட்டு புத்திரன் நீ வேலைக்கு போ, வேலை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வேலையை கொடுத்தார். ஆனால் நடந்த காரியம் என்ன? ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிக்க போறோம். ஆதியாகமம் 3வது அதிகாரம், ஆதியாகமம் 3 17, 18, 19 வசனத்தை வாசிக்கும்போது அங்கு தேவனாய கர்த்தர் ஆதாமுக்கு போட்ட ஒரு சாபத்தை கொடுத்து ஆதாமை நோக்கி, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்ற விளக்கின கனியை நீ புசித்தபடினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அடுத்த வசனம் 18, 19. உனக்கு முள்ளும் குறுக்கும் விளைக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அடுத்த வசனம், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டால் பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். இப்போ ஆண்டவர் அதையே அந்த உழைப்பையே என்ன கொண்டு வந்துட்டாருன்னா, நீ நெத்தி வேர்வை நிலத்துல சிந்து உழைச்சாலும் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்க முடியாது என்று ஆதாமுக்கு ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை சாபத்தை வைக்கிறார். நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி, நெத்தி வேர்வை நிலத்துல சிந்தி நீ மாடா பாட்டுப்பட்டு உழைக்கிற, ஆனால் அதுக்குரிய பலனை பார்க்க முடியாதுன்னு ஆதாமுக்கு ஒரு சாபத்தை நான் பார்க்கிறேன். இன்னைக்கு உலகம் அதான் நடந்து கொண்டு இருக்கு. சில பேர் உழைக்கிற உழைப்பை பார்த்தீங்கன்னா, அந்த பாலத்தெல்லாம் பார்ப்பேன், வயசான தாத்தா ஒரு இரும்பு ராடை வச்சு ஓட்டுக்கிட்டு போவேன். சில பாட்டிமார்கள் அப்படியே திருவா பூ வித்துக்கிட்டு ஏதாச்சும் ஒன்று செய்வாங்க. சிலருடைய வாழ்க்கையை பார்க்கும்போது இந்த ஆதாமுக்குரிய சாபம் இந்த தேசத்தில் நம் கண்கூட பார்க்குறோம். மாடா உழைக்கின்றான். நீ பூமியிலிருந்து பூமிக்கு திரும்பட்டும், உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், ஆனால் நிலம் அதுக்கு பலனை தராது. இப்போ இன்னொரு காரியத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். எதை குறித்து பார்க்க போகிறோம் என்றால், முதலாவது ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். என்னாகமம் 17வது அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும். அப்போ இந்த விசுவாசிகள் எப்படி வாழ வேண்டும், வேலை செய்ய வேண்டும் என்பது தேவ நீதி. ஆனால் வேலை செய்யும் போது அவங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை பார்க்கல, கடன் பிரச்சனையில தான் போகிறாங்க. சில நேரத்தில் பேப்பர் எடுத்து பார்க்கும்போது தங்க நகை ஏல அறிவிப்பு, அடுத்து சொத்து ஏல அறிவிப்பு, அதில் நிறைய பேர் வராங்க. அதெல்லாம் பார்க்கும்போது பாவமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க சொத்து சேர்த்தாங்களோ தெரியல, அதனால் ஏலத்துக்கு போகுது. தேவனுடைய பிள்ளை, அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் எப்படி ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றால், உனக்கு என்ன வேலை கொடுத்துருக்காரோ அந்த வேலையை செய்யுங்க. ஊழியத்துக்கு அழைப்பு இருந்தால் ஊழியத்தை செய்யுங்க. இல்லை என்ன வேலை கொடுத்துருக்காரோ அந்த வேலையை செய்யுங்க. அதுக்கு தேவன் நமக்கு வச்ச நீதி, அதை விட்டு வெளியே வந்துடக்கூடாது. ஆனால் அதுதான் உங்களை உயர்த்தும் என்று நம்பி விடாதீர்கள். இந்திரா காந்தி அம்மாவுடைய இருவம்ச திட்டத்தில் ஒரு திட்டம், உழைப்பே உயர்வுக்கு உறுதுணை. என்ன போட்டாங்க? உழைப்பே. கம்யூனிஸ்டத்துலேயும் உழைப்பை குறித்து சொல்கிறாங்க. உழைப்பாளர்கள் தினம்னு ஒரு தினத்தை கம்யூனிஸ்ட் கொண்டாடுறாங்க. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் உழைக்கணுமா? உழைக்கணும், வேலைக்கு போகணும், உங்களுக்கு என்ன வேலை வச்சுருக்காரோ செய்யணும். சும்மா ஊழியன்னு வந்துடக்கூடாது. அதுக்கு ஒரு அழைப்பு இருக்குன்னா அதுக்கு ஒரு அபிஷேகம் இருக்கணும். இல்லாமல் வந்துட்டு அப்புறம் இந்த கிருபையும் போய் அந்த கிருபையும் போய் நடு ரோட்டில் நின்றக்கூடாது. அப்போ இந்த இடத்துல பார்க்க போகிறோம். அப்போ எப்படி விசுவாசிகள் வாழ்க்கையில் உழைத்தாலும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒரு 3 வழி. நீ எப்படி இந்த எவ்வளோ நேரத்துக்குள்ளே வேலை வேகமாக பார்க்க போகிறேன்னு தெரியல. முதலாவது, நீ என்னதான் உழைத்தாலும் தேவ பிரசன்னத்திலே நீ வாழுவாய் என்றால் உன் வாழ்க்கையில ஆசீர்வாதம் இருக்கு. எடுத்து வாசிப்போமா? என்னாகமம் 17வது அதிகாரம் 1லிருந்து 10 வரைக்கும் வாசிப்போம். என்னாகமம் 17, 1லிருந்து 10 வரைக்கும் நான் போட போறோம். என்னாகமம் 17வது அதிகாரம் 1லிருந்து பின்பு கர்த்தர் மோசேயை நோக்கி 10 வசனம் வரைக்கும் போட போறீங்க. மோசேயை நோக்கி அவர்களோடு பேசி ஒவ்வொரு கோளாக 12 கோலை வாங்கி அந்த 12 கோல்லையும் அவங்க பேரை எழுதி லேவியனுடைய கோல் மேல் லேவியனுடைய கோத்திரத்துக்கு மேலே ஆரோனுடைய பேரை எழுத கடுவாய். அவருடைய பிதாக்களின் ஒவ்வொரு வம்ச தலைவனுக்கும் ஒவ்வொரு கோல், எல்லாருக்கும் ஒவ்வொரு கோல். அதில் யாருக்கு? லேவியனுடைய பேருக்கு வந்து ஆரோன் கோல் எழுத கடவாய். அடுத்த வசனம் படுங்க. அவைகள் ஆசரிப்பு கூடாரத்தில் நான் உன்னை சந்திக்கும் ஸ்தானமாகி சாட்சி பெட்டிக்கும் முன்னுக்கு, ஆசரிப்பு கூடாரத்தில் சாட்சி பெட்டிக்கும் முன்னுக்கு அந்த கோலை கொண்டு வந்து வைத்து விடு. அடுத்த வசனம், அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளருடைய கோல் துளிர்க்கும். தெளிந்து, அதாவது துளிர்க்கும் என்ன போட்டால், முதல்ல என்ன போட்டிருக்க? அது துளிர்க்கும், அடுத்து முட்டு விடும், அடுத்து பூ பூக்கும், அடுத்து பழம் கொடுக்கும். இந்த ஆரோனுடைய கோல் என்ன கண்டிஷனில் இருக்குன்னா, ஒரு செடி வளர வேண்டும் என்றால் வேறு அவசியம், ஒரு செடி வளர வேண்டும் என்றால் மண் அவசியம், ஒரு செடி வளர வேண்டும் என்றால் தண்ணி அவசியம், ஒரு செடி வளர வேண்டும் என்றால் உரம் அவசியம், ஒரு செடி கனி கொடுக்க வேண்டும் என்றால் காலங்கள் அவசியம். இது ஒரு நைட் ப்ராசஸாக பார்க்க போகிறோம். ஒரு நைட்டு. இந்த கோல் எப்படிப்பட்ட கோல் என்றால் பட்டை உரிக்கப்பட்ட கோல் என்று சொல்கிறார்கள். வேறு இல்லாத கோல். ஒரு செடி எடுத்துகிட்டு வந்தால் கூட வேரோட தான் எடுத்துகிட்டு வரணும்.
அந்த வேறு மண் எடுத்து ஒண்ணுமே கிடையாது ஆரோனுடைய கோல்ல. ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் எழுதி அதை வைக்க சொல்றாரு. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளனுடைய கோல் துளிர்க்கும். அது எப்படிங்க தெரிந்து கொள்ளக்கூடிய கோல் துளிர்க்கும்? அது ஒரு ராத்திரியில அது பூ பூக்கணும், மொட்டு விடணும், முதல்ல வந்து துளிர்க்கணும், துளிர்க்கணும் செடி. முதல்ல ஒண்ணுமே இல்ல, துளிர்க்கணும், அடுத்து மொட்டு விடணும், அடுத்து என்ன செய்யணும்? பூ பூக்கணும், அடுத்து பழம் தரணும். இதெல்லாம் ஒரு நைட்டுக்குள்ள நடக்குமா? முடியாது. இம்பாசிபிள், இம்பாசிபிள். உன் வாழ்க்கையில இது இம்பாசிபிளா இருக்கும், அது பாசிபிள் ஆகும். பிரசன்ஸ் ஆஃப் காடுக்குள்ள இருந்தீங்கன்னா, தெய்வ பிரசன்னத்தில் இருந்தீங்கன்னா. அப்பொழுது நான் தெரிந்து கொள்ளுடைய கோல் துளிர்க்கும். இப்படி இஸ்ரவேல் புத்திரர் உங்களுக்கு விரோதமாய் முறுமுறுக்கிற ஒளிய பண்ணுவேன் என்றார். 6வது வசனம். மோசே இஸ்ரவேல் புத்திரரோட சொல்லி ஒவ்வொரு பிரபுக்கும் ஒவ்வொரு கோலாக 12 கோல்களை அவன்கிட்ட கொடுத்தாங்க. ஆரோன் கோலும் அவர்களிடத்தில் இருந்தது. அந்த கோல்களை மோசே சாட்சியின் கூடாரத்தில் தேவ சமூகத்தில் வைத்தான். மறுநாள் சாட்சியின் கூடாரத்துக்குள் பிரவேசித்த போது லேவியின் குடும்பத்தாருக்கு அந்த ஆரோன் கோல் துளிர்த்தது. துளிர் விட்டுங்கிறது அந்த இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கணும்? மொட்டு விட்டு, பூ பூத்து, பழம் கொடுத்தது. துளிர்த்தது, சொல்லுங்க, துளிர்த்தது, மொட்டு விட்டது, பூ பூத்தது, பழம் கொடுத்தது, வாதுமை பழம் கொடுத்தது. இதெல்லாம் ஒரு இரவு, ஒரு இரவு. ஒரு வாதுமை செடியை வச்சிங்கன்னா அந்த வாதுமை செடி பலன் கொடுக்கறதுக்கு, பலன் கொடுக்கறதுக்கு 7 வருஷம், குறைஞ்சது 5 வருஷம், அடுத்து 7 வருஷம். ஆனால் 12 மணி நேரத்தில் வேலை முடியுது. இன்னைக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்திற்கும் உனக்கு செழுமை வேணும் என்றால் அந்த பிஸ்னஸ், காலையில் ஒரு பிஸ்னஸ், மத்தியானம் ஒரு பிஸ்னஸ், நைட்டு ஒரு பிஸ்னஸ், ராத்திரி ஒரு பிஸ்னஸ். ஜப்பான்காரன் சொன்னான், எதுக்குடா 7 நாளில் ஒரு நாள் லீவ் விடுற? நம்ம ஒரு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாதுடா. அதனால 10 நாளுக்கு ஒரு நாள் லீவ் விடுவோம். எத்தனை நாளைக்கு ஒரு நாள் லீவ் விடுவோம்? 10 நாளைக்கு ஒரு தடவை லீவ் விடுவோம். அதையும் விடுவோமா வேணாமா? கடைசியில் பார்த்தா சூசைட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பார்க்கே இருக்குது, அதுக்கு பேர் சூசைட் கார்டு. இந்த சூசைட் கார்டில் பார்த்தா சாகுறான் ஜனங்கள். கவர்மெண்ட்டுக்கு புரியல. நல்லா தானே நம்ம கவர்மெண்ட் ஓடி இருந்துச்சு, எல்லாம் தற்கொலை தான் பண்ணுறான்னு பார்த்தா 7 நாளுக்கு ஒரு நாள் லீவ் விட்டால் தான் அவன் வாழ முடியும். 10 நாளுக்கு ஒரு நாள் லீவ் விட்டால் சூசைடில் போய் முடியுது கடைசியாக. அப்புறம் பார்த்தா வேணாம் 7 நாளைக்கு வேத வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டான். அவன் ஜப்பானாக இருந்தாலும் அதுக்கு தான் கீழ்ப்படிக்கணும். 7 நாளைக்கு ஒரு தடவை தான். அது எந்த ஊரில் கிழமை வேணால் மாற்றிக்கிடுவாங்க. சவுதியிலனா வேலை பார்க்குறாங்க, வெள்ளிக்கிழமை வேணால் மாற்றிக்கலாமே ஒழிய 7 நாளைக்கு ஒரு தடவை. தேவன் வச்ச நீதி 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். தேவபிள்ளை, இங்கே இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் நடக்குது. ஒரு 7 வருஷம் காத்திருந்தா தான் ஒரு வாதுமை பழம் தர முடியும். ஆனால் இங்கு ஒரே இரவில் அந்த போடுங்க வாதுமை பழங்களை கொடுத்தது. அப்போது மோசே கர்த்தருடைய சமூகத்திலிருந்து கோலெல்லாம் எடுத்து இஸ்ரவேலுக்கான வெளியே கொண்டு வந்து அதை கண்டு அவர்கள் தங்கள் கோல்களை, மற்றவங்கன்னா கோலை வாங்கிட்டாங்க. 10வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசே, எனக்கு ஆரோன் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமாக அடையாளம் இருக்கும் போட்டு திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு மண்ணு கொண்டு போய் இது அவர்கள் எனக்கு விரோதமாய் சாக மாட்டார்கள். இப்போ முதலாவது ஒரு காரியத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். தேவபிள்ளை, இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய பொருளாதார பொருளாதார வளர்ச்சிக்கு நான் உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். நீ தேவ பிரசன்னத்தில் இருக்கிற தேவ பிள்ளையா இருக்க வேண்டும் என்றால், அப்போ சயின்ஸ் என்ன சொல்லுது வாசிப்போமா? எபிரேயர் சங்கீதம் போயிடுவோம். சங்கீதம் 147 8 9 வாசிப்போம். சங்கீதம் 147 8வது வசனம் 9வது வசனம். சங்கீதம் 147 8 9. சங்கீதம் 147 8வது வசனம் 9வது வசனம் வாசிக்கும். அவர் வானத்தை மேகத்தால் மூடி. எந்த ப்ராசஸில் பூமியில் வந்து மனுஷனுக்கு செழுமை வருகிறது என்றால், அவர் வானத்தை மேகத்தினாலே மூடி. மேகம் என்று ஒன்று வச்சிருக்கிறாரு. வானங்கிறது ப்ளூ கலரில் இருக்கு, மேகம் என்ன கலரில் இருக்கு? வெள்ளை கலர் இருக்கு. நீர் இருந்தால் கருமேகமாக மாறிடும். மேகத்தால் மூடி பூமிக்கு மழையை ஆயத்தப்படுத்தி மழையை அனுப்பி மலையில புல்ல முளைப்பிக்கிறார். 9வது வசனம். மிருக ஜீவனுக்கு கூப்பிடுற காக்கை. அப்ப என்ன ப்ராசஸ்ல இந்த பூமியில செடிகள் வளருது என்றால், மேகம், வானம், அதுல ஒரு மேகம், அதுல ஒரு மலை, அந்த மலை பூமியில இறங்கணும், அது பூமியை நினைக்கணும், மண்ணுக்குள்ள விதை இருக்கணும், அது முளைச்சி வெளியே வரணும். இந்த ப்ராசஸ்ல தான் பூமியில வந்து ஒரு மனுஷன், விவசாயி வந்து அறுவடை எடுத்துக்கொண்டு இருக்கிறான். ஆனால் ஆவிக்குரிய பிள்ளைகளாகிய உங்களுக்கு சொல்றேன், நீ தேவ பிரசன்னத்தை சுமக்கிற தேவ பிள்ளையா இருப்பா என்றால் உன்னுடைய ஆவிக்குரிய செழுமையும் பூமிக்குரிய செழுமையும் கர்த்தர் கட்டளையிடுவார். ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, ஆராதனை நேரத்தில் மாத்திரம் இல்லை, செய்தி நேரத்தில் மாத்திரம் அல்ல, 24 நேரமும். இன்னொரு சம்பவத்தை எடுத்து வாசிப்போம். யாத்திராமம் 14வது அதிகாரம் 14லேருந்து 21 வரைக்கும், 14லேருந்து 21 வரைக்கும் போடப்பட்டிருக்கு. நம்ம எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ போவோம். யாத்திராமம்
யாத்ராமம் 16வது அதிகாரம் 14 to 21 வாசிப்போம். இப்போ இஸ்ரேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் நடந்து போகிறாங்க. அங்கே பனி நீங்கிய பின் வனாந்தரத்தில் ஒரு பனிக்கேட்டி புடியத்தலை தரையின் மேல் கடந்தது. இஸ்ரேல் புத்திரர் அதை கண்டு அந்த மன்னாவை பற்றி இது என்ன என்றார்கள். ஆண்டவர் சொல்கிறார், இது ஆண்டவர் உனக்கு கொடுத்த அப்பம் என்று சொல்கிறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் ஆத்துமாக்கத்தின் இலக்கியத்தின்படியே தன் கூடாரத்தில் இருக்க தலைக்கு ஒரு ஓமர் அளவு, தலைக்கு ஒரு ஓமர் எடுத்துக்கொள்ளுங்கள் என்றார். 21 வரைக்கும். இஸ்ரேல் புத்திரர் அப்படியே செய்து மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். சேர்க்கறதுல சிலர் நிறைய சேர்க்கிறாங்க, சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். போடுங்க அடுத்த வசனம். அப் டு 21 வரைக்கும் போடுங்க. 19. இஸ்ரேல் புத்திரர் அப்படியே மிகுதியாக சிலர் சேர்த்தார்கள். அடுத்த வசனம். அதை ஓமரால் அளந்தார்கள். மிகுதியாய் சேர்த்தவனுக்கு மிகுதியாயும் இல்லை, கொஞ்சமாய் சேர்த்தவனுக்கு குறைவானது இல்லை. அவர்கள் தங்கள் புசிக்கும் அளவுக்கு தக்கதை எல்லாம் ஒழுங்காக தான் சேர்த்துட்டு இருக்கான். அடுத்த வசனம். ஒருவனை விடியற காலம் மட்டும் அதை வைக்கக்கூடாது என்று சொல்லியும். அடுத்த வசனம். மோசையின் சொல் கேளாமல். சில புத்திசாலிகள் இருக்காங்க, நாளைக்கு வேணும், என்ன வேணும், நாளைக்கு வேணும்னு சொல்லி விடியற காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாக வைத்தார்கள். அடுத்த நாள் வச்சா அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. மோசே அவர்கள் மேல் கோபம் கண்டார். அடுத்த வசனம். அது விரியற காலத்தரம் அவரவன் புசிக்கும் தாக்கதாக சேர்த்தார்கள். விரியர். அப்போ என்ன கண்டிஷன் ஆண்டவர் மன்னாவை கொடுத்தாருன்னா, அந்த மன்னாவை நீ அன்னைக்கே ஓய்வு நாள் மட்டும் அன்னைக்கு எக்ஸ்ட்ரா நீ சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னுக்கு நீ மன்னா வச்சேன்னா அது புழுத்து நாரி போகும் என்று சொல்கிறார். எபிரேயர் 9வது அதிகாரம் 2-7 வரைக்கும் வாசிப்போம். எபிரேயர் 9 2-7 வரையிலும். எபிரேயர் 9வது அதிகாரம் 2-7 வரைக்கும். எபிரேயர் 2வது அதிகாரம் 9வது அதிகாரம் 2-7 வரைக்கும். இப்போ ஆசரிப்பு கூடாரத்தை குறித்து வாசிக்கிறோம். ஒரு கூடாரம் உண்டாக்கப்பட்டிருந்தது. முந்தின பாகத்தில் குத்து விளக்கு, மேஜ, தேவாம்பா இருந்தன. அது பரிசுத்த ஸ்தலம். அடுத்த வசனம். 2ஆம் தரைக்குள்ள மகா பரிசுத்த கூடாரம் இருந்தது. அடுத்த வசனம். அதில் உடன்படிக்கை பெட்டி இருந்தன. அது உடன்படிக்கையில் மண்ணா, உடன்படிக்கையில் என்ன இருந்துச்சு, மண்ணா. அதுக்கப்புறம் ஆரோன் கோல் கற்பலாகி மண்ணா வைக்கிறாரு. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம். இவனா கேருபீன்கள் மேலாம் இருக்கும். அடுத்த வசனம். இவ்விதமாய் ஆயத்தப்பட்டு ஆசாரியர்கள் ஆராதனை முறைகளுக்கு நிறைவேற்ற முடியும். முதலாம் கூடாரத்தில் நித்தமும் போயிடலாம். நிறைய ஆசாரிகள் போவாங்க. ஃபர்ஸ்ட் கூடாரத்துக்கு நிறைய ஆசாரிகள் போவாங்க, டெய்லி போவாங்க வருவாங்க. அடுத்த வசனம். 2ஆம் கூடாரத்தில் எல்லாரும் போக முடியாது. பிரதான ஆசாரியன் மட்டும்தான் செல்ல வேண்டும். வருஷத்துக்கு ஒரு தடவை தான் செல்ல வேண்டும். அது ரத்தத்தோடு பிரவேசிக்க வேண்டும். அப்போ வருஷம் வச்ச மண்ணா அடுத்த வருஷம் போகும்போது அந்த மண்ணாவை எடுக்க முடியும். ஆனால் இந்த உடன்படிக்கை பெட்டியை திறந்தா அந்த மண்ணா வாசனையா இருக்க முடியல, நாற்றம் எடுக்காது. இதே மண்ணாவை நீங்கள் அந்த வனாந்தரத்தில் நீங்கள் சேர்த்து வைப்பீர்கள் என்றால் அது புழுத்து நாரி போகும். அந்த மண்ணாவை உடன்படிக்கை பெட்டியில வச்சீங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் அந்த உடன்படிக்கை பெட்டியில இருக்கிற மண்ணா கெட்டு போகாது. தெய்வ பிள்ளையே, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு ஆண்டவர் நீ தேவ பிரசன்னத்திலே வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இன்னொரு சம்பவத்தையும் வாசிப்போம். 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிப்போம். இன்னைக்கு முதலாவது பார்க்குறோம், உழைப்பு. இன்னைக்கு எத்தனையோ பேர் சொல்றாங்க, நான் உழைச்சு முன்னேறினேன் என்று சொன்னாங்க. தேவ பிள்ளையை உழைத்தாலும் பூமியானது சபிக்கப்பட்டபடியினால் அதற்குரிய பிரதிபலனை உன்னால் பார்க்க முடியாது. ஆனால் விசுவாசிகளாகிய உங்களுக்கு ஆண்டவர் ஒரு செழுமையை வச்சிருக்கிறாரு. அந்த செழுமை எங்க இருக்கு என்றால் ஆண்டவருடைய பிரசன்ஸ்ல நீ வாழணும். 1 சாமுவேல் 5வது அதிகாரம் 2வது வசனம் வாசிட்டு அப்புறம் 2-4 அப்புறம் 7 வாசிக்க போறோம். பெலிஸ்தர் தேவனுடைய பெட்டியை பிடித்து அது தாகோன் கோயிலில் கொண்டு வந்து தாகோன் இடையில வைத்தார். உடன்படிக்கை பெட்டி இப்ப தாகோனுடைய கோயிலில் இருக்கின்றது. அந்த அஸ்தோத் ஊரார், அதாவது அஸ்தோத்துலையும் இருக்கும், இந்த காசாவிலையும் இருக்கும். தாகோன்கிறது ஒரு பெலிஸ்தர் ஆண் தெய்வம். தாகோன்கிறது என்னது, ஒரு பெலிஸ்தருடைய ஆண் தெய்வம். அது காசாவிலையும் வச்சிருப்பான், அஸ்தோத்துலையும் வச்சிருப்பான். அது மேல் பாகம் மனுஷ ரூபமா இருக்கும், கீழ் பாகம் மீன் ரூபமா இருக்கும். தாகோன் கோயில் எப்படி இருக்கும், மேல் பாகம் எப்படி இருக்கும், மனுஷனை போல இருக்கும், கீழ் பாகம் எப்படி இருக்கும், மீனை போல இருக்கும். அது ஒரு ஆண் தெய்வம், அது பெலிஸ்தரின் தெய்வம். அது தாகோன் அதுக்கு பேர். அது காசாலையும் வச்சிருப்பான், அஸ்தோத்துலையும் வச்சிருப்பான். இப்போ அஸ்தோத்துல வச்சிருக்கிறத பார்க்குறோம். அந்த கர்த்தருடைய பெட்டிக்கு முன் வச்சுட்டு அந்த கோயிலில் பிடிச்சிருக்காங்க. அந்த உடன்படிக்கை பெட்டி அந்த கோயிலில் போய் வச்சா அந்த தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்தது. அப்பொழுது அவர்கள் தாகோனை எடுத்து அதன் ஸ்தானத்திலே திரும்ப நிறுத்தினார்கள். தேவ பிரசன்னத்தில் அந்த தாகோன் சில அப்படி விழுந்து கிடக்கு. அடுத்த வசனம் போடுங்க. அடுத்த வசனம். அவர்கள் மறுநாள் காலமே எழுந்திருந்து வந்தபோது இதோ தாகோன் கர்த்தருடைய பெட்டிக்கு முன்பாக தரையில முகங்குப்புற விழுந்து கிடந்தது அல்லாமல்
கைகளும் அதன் 2 கைகளும் வாசற்படி மேல் உடைபட்டு கிடந்தது. தாகோனுக்கு உடல் மாத்திரம் மீதி இருந்தது. 7ஆம் வசனம் போடுவோம். இப்படி நடந்ததை அஸ்தோத்தின் ஜனங்கள் கண்டபோது, தேவனுடைய கை நமது மேலும் நம்முடைய தேவனாகிய தாகோன் மேலும் கடினமா இருக்க, அவருடைய பெட்டியை நம்மிடத்தில் இருக்காத தூக்கிட்டு போயிட்டாங்க. கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி இருக்கும் என்றால் உனக்கு விரோதமான பிரச்சனைகள் சின்ன சின்னமாய் போய்விடும். சின்ன சின்னமாய் போய்விடும். என்ன பிரச்சனையோட வந்திருக்கீங்க? இதுவரைக்கும் அந்த பிரச்சனை, அந்த பெரிய பர்வதமே நீ கர்த்தருடைய செவ்வாய்க்கு சமபூமி ஆவாய். தேவ பிரசன்ஸ். அதனால தான் விசுவாசிகளை சொல்கிறோம், நீங்கள் ப்ரெசன்ஸில் வாழ்றது கர்த்தருக்காக இல்லை. இன்னைக்கு சிலர் நினைக்கிறாங்க, நம்ம ஊழியம் பண்ணுறது கர்த்தருக்கு, உபவாசம் பண்ணுறது கர்த்தருக்கு, சர்ச்சுக்கு வர்றது சிலர் கர்த்தருக்கு, சிலர் அப்பாவுக்கு. அப்பா அம்மாவுக்கு சர்ச்சுக்கு வரேன். எதுக்கு வரேன்? சர்ச்சுக்கு வரேன். சிலர் படிக்கிறதே எதுக்கு படிக்கிறாங்க தெரியுமா? அப்பாவுக்காக படிக்கிறாங்க. படிக்கிறது எதுக்காக படிக்கிறாங்க? அப்பா அம்மாவுக்காக படிக்கிற பிள்ளைகளும் இருக்காங்க. தேவ பிள்ளை, உன்னுடைய ஆசீர்வாதம். முதலாவது ஒரு ரகசியத்தை வைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் நான் உழைக்க வேண்டாம் என்ற டீச்சிங்க்கு நேரம் வரல. உழைப்பு வேணும். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உழைக்கணும். உனக்கு என்ன படிப்பு கொடுத்துருக்காரா, என்ன தகுதி கொடுத்துருக்காரா, உழைக்கணும். ஆனால் அந்த உழைப்பினால் அல்ல, அது ஒரு அந்த உழைப்பில் தேவ பிரசன்னம் இறங்கணும். வாழ்க்கையில் தேவ பிரசன்னத்தில் நீ இருப்பாய் என்றால், அந்த உடன்படிக்கை பெட்டி எப்படி தேவ பிரசனம் இருக்கும்போது அவருடைய பிரச்சனைகள்லாம் நிர்மூலமாச்சோ, முதலாவது கர்த்தருடைய பிரசனத்தில் இருந்தேன்னா ஆரோன் கோல் துளிர்த்தது மறுவன் கோல் துளிர்க்கும். உனக்கு கவர்மெண்ட்லாம் அந்த பூமிக்குரியெல்லாம் உனக்கு கிடையாது. அந்த மழை பெஞ்சு தண்ணி நினைச்சு செடியை ஊற வச்சு அந்த இதில் அதுக்குன்னா 7 வருஷம் காத்திருக்கணும். எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? 7 வருஷம் காத்திருக்க வேண்டியது வேணுமா? ஒரே நாள் ஆசீர்வாதம் வேணுமா? அரை நாள், 24 ஹவர்ஸ் கிடையாது. எவ்வளோ நாளில் வேணும்? அரை நாள். அவன் நித்தியம் வேணும்னால செஞ்சு அங்கே கஷ்டப்பட்டு இங்கே கஷ்டப்பட்டு அதை இதை செய்கிறத கர்த்தர் உனக்கு அரை நாளில் கொடுத்துருவாரு. ஆனால் நீ தேவ சமூகத்தில் இருக்கணும், தேவ பிரசனத்தில் இருக்கணும். 2வது ஒரு காரியத்தை குறித்து பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைகளை மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம் வாசிப்போம். மத்தேயு 4வது அதிகாரம் 4வது வசனம். முதலாவது தேவ பிரசனத்தில் நீ இருக்கும்போது ஆண்டவர் உன் வாழ்க்கையில் ஒரு செழுமை, ஆவிக்குரிய செழுமை தெரிஞ்சிடும். தேவ பிரசனத்தில் இருக்கிறது இல்லை, அது என்ன செஞ்சிடான் தெரிஞ்சிடும். இன்றைக்கி புதுசாக ஒரு ஆத்மா ரசிக்கப்பட்டு நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கு. அது எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குது, நான் ஜெயந்திபுரம் மார்க்கெட்லேருந்து வரேன் பஸ்ட், நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன்னா எப்படி என்ன ஆகும்? 1 மணி நேரம் ஆகும், நான் நேராக ஆலயத்துக்கு வந்துடலாமான்னு. சரி வந்துருங்க சிஸ்டருங்கிறேன். அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் ஒன்றே ஒரு கண்டிஷன், நான் கருவாட்டு கடையில் கருவாட்டு வேலை பார்த்தேன், கருவாடெல்லாம் வெட்டி என் உடம்பு ட்ரெஸ் எல்லாம் கருவாடாக தான் இருக்குது, நான் ஆலயத்துக்கு வந்துடுவாங்க கேட்டு நான் எஸ்ன்ட்டே வச்சுங்களேன். இங்கே வந்து உட்காந்தா என்ன பண்ணி இருக்கோம்? சிஸ்டர் வந்து பெர்ஃப்யூம் அடிச்சு வச்சிருக்காங்க சர்ச்சில், அதுக்கு நான் பவர் கிடையாது. எதுக்கு பவர் வந்துருச்சு? இங்கே எல்லாரும் என்ன செய்வீங்க? கொஞ்சம் நேரத்தில் அப்படியே அங்கே இங்கே போவீங்க, வெளியே போவீங்க, என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வந்துடுவீங்க. ஏன்னா அவங்க சொல்ல வேணாம், நான் கருவாட்டு கடையில் வேலை பார்த்துருக்கேன், மீன் கடையில் வேலை பார்த்துருக்கேன், சொல்ல வேணாம். அவங்க உடம்புல இந்த ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். தேவ பிள்ளை, நீ தேவ பிரசனத்தில் வாழ்ந்தேன்னா உன்னுடைய பிரசன்ஸு அது பூ பூக்கும், வாதுமை பழத்தை கொடுக்கும். ஒரே நாள் 12 மணி நேரம், இது வரைக்கும் பல வருஷம் காத்திருக்கிற அற்புதங்கள் உனக்கு 12 மணி நேரத்தில் கிடைக்க போகுது. ஆமீன் ஆமீன் சொல்கிறது கூட சத்து இல்லாத அளவுக்கு இருக்கும். ஹல்லேலூயா. 12 மணி நேரத்தில் உங்களுக்கு கிடைச்சிடும். 6 வருஷம் 7 வருஷம் காத்திருக்கேன். இந்த பிரச்சனைக்காக 7 வருஷம் காத்திருந்தேன். தேவ பிள்ளை, 2வது ஒரு காரியத்தை குறித்து வாசிக்க போகிறோம். முதலாவது கர்த்தருடைய பிரசனத்தில் நீ பிழைப்பாய். 2வது மத்தேயு 4:4 போட்டிருக்கு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, ஆண்டவருடைய வாயிலிருந்து புறப்படுற அந்த வார்த்தையினாலையும் பிழைப்பார். 2வது இந்த பூமிக்குரிய வாழ்க்கைக்கு ஆண்டவர் உனக்கு என்ன வச்சிருக்கிறார் என்றால், கர்த்தருடைய ரேமா வார்த்தை உனக்கு பிழைப்பு உண்டாக்கும். ஏசாயா 44வது அதிகாரம் 8வது வசனத்தை என்ன செய்வோம்? ஏசாயாவும் எஸ்ராவும் பார்க்க போகிறோம். ஏசாயா 44:28 போடப்பட்டிருக்கு. கோரேசை குறித்து பார்க்க போகிறோம். ஏசாயா 44வது அதிகாரம் 28வது வசனம் வாசிப்போமா? ஏசாயா 44:28. ஏசாயா 44:28 கோரேசை குறித்து. கோரேஸ் யார்? முதல்ல கோரேசை குறித்து பார்க்க போகிறோம். கோரேஸ் யார்? கோரேஸ் என்பது ஒரு சின்ன பட்டணத்தினுடைய பிரபுக்கு சொல்ல முடியாது, அவன் ஒரு அடிமை. பாபிலோன்கிறது ஒரு பெரிய நாடு, பெர்ஷியாங்கிறது வந்து ஒரு சின்ன ஒரு மதுரை பாரு ஒரு பட்டணம். அந்த பெர்ஷியாவில் இருக்கக்கூடிய அந்த பிரபுக்கு பல மறுமனையாட்டிகளை வைத்திருந்தான். ஒரு மறுமனையாட்டில் பல மறுமனையாட்டிகளை இந்த பெர்ஷியா ராஜா வச்சிருந்தான். அதில் உள்ள ஒரு பெர்ஷியாவில் உள்ள அந்த மறுமனையாட்டிக்கு பிறந்தவன் தான் இந்த கோரேஸ்.
இந்த கோரேஸ் பிறந்த பிறகு இந்த கோரேஸை குறித்து அவங்களுடைய தகப்பனாருக்கு என்ன செய்தி வருகிறது என்றால், இந்த குழந்தையின் நிமித்தமாக அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பெரிய ஆபத்து. அதுக்கு பரிகாரம் என்னவென்றால், இந்த கோரேஸை நீங்கள் கொலை செய்து விடுங்கள். இவன் உயிரோடு இருந்தா உன் வம்சத்துக்கு நல்லது இல்ல அப்படின்னு அந்த கோரேசனுடைய தகப்பனார். அவர் பெலிஸ்தரால் உள்ள ஒரு பிரபு. பல மறுமனையாட்டிகள் இருந்தாலும் அதுல ஒரு மறுமனையாட்டினுடைய பிள்ளை இந்த கோரேஸ். இதை அவன் மனைவிட்டையும் சொல்றான். என்ன சொல்றான்? இந்த பிள்ளை பிறந்ததுனால நமக்கு சாபம், அதனால இந்த பிள்ளையை கொன்று விட வேண்டும் என்று அப்பாவும் அம்மாவும் முடிவு பண்ணுகிறார்கள். முடிவு பண்ண உடனே அந்த தாய்க்காரிக்கு தான் பிள்ளைய கொலை செய்வதற்கு மனது வராதனால ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு மேய்ப்பனை கூப்பிட்டு, இந்த குழந்தையை நான் கொன்று விடப்பட்டது என்று நான் என்னுடைய கணவனுக்கு சொல்லுவேன், ஆனால் இந்த குழந்தையை கொன்று விடாதே, இதை கொண்டு போய் எங்கேயாச்சும் நீ ஆடு மேய்க்கிற இடத்துல இவனை ஒரு மேய்ப்பனோட பிள்ளையாகவே நீ வளர்த்துரு, உன் பிள்ளையா வளர்த்துருன்னு அந்த மேய்ப்பனும் அந்த கோரேசை இது தூக்கி கொண்டு போய் ஒரு ஆடு மேய்க்கிற மேய்ப்பன் தன் குடிசைக்குள்ள அந்த கோரேசை வளர்க்கிறான். ஆனால் கோரேஸ் பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை பார்க்க போயிடும். வார்த்தையினாலே கோரேஸே பிழைக்கணும். இஸ்ரேல் ஜனங்களுடைய தங்கள்லாம் இப்ப பாபிலோன்ல போய் மாட்டிருச்சு. அந்த பாபிலோனுக்குள்ள மேல இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால்ல ஒரு 80 அடி ஒரு 8 லாரியை ஓட்டலாம். 8 லாரியை ஓட்டலாம் பாபிலோன்ல இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் வால்ல. அந்த பாபிலோன் ஒரு சதுர வடிவில் கட்டப்பட்ட கோட்டை. ஒரு பக்கத்துக்கு 25 கதவு, 4 பக்கத்துக்கும் சேர்த்து எத்தனை கதவு? 100 கதவு, வெங்கல கதவு. நம்ம ஊரு தகர கதவு, நம்ம பாத்ரூம் கூட பார்த்தீங்களா ஒரு தகர கதவு, அதோ வீட்டுக்கு போடுற பிளைவுட்டோ இல்லைன்னா உட்டன் கதவு இல்லை, உடன் கதவு இல்லை. வார்த்தையில எப்படி பிழைப்பாங்கிற பார்க்க போறோம். முதல்ல கோரேஸ் பிழைக்கணும். கோரேஸ் மூலம் தான் இஸ்ரேல் தேசம் ஆசீர்வதிக்கப்படும். ஒரு கோட்டைக்கு 100 கதவு, அதுல 25 25 25 சொல்லி ஒரு 100 கதவு. அந்த கோட்டையினுடைய திக்னஸ் எவ்வளோ என்றால் 8 லாரிகள், நம்ம பாசையில் அப்போ 8 ரதன்றாங்க, நம்ம 8 லாரிகள் போட்டு 8 லாரிகள் போகக்கூடிய அளவுக்கு திக்னஸ் கோட்டை. ஆனால் இந்த பெர்ஷியாவோ ஒரு சின்ன கது, அதில் ஒரு கோரேஸ்னு ஒருத்தன் வாரான். அந்த கோரேஸை வைத்து கொண்டு தான் கர்த்தர் இஸ்ரவேலருக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க போகின்றார். அந்த கோரேசு பிறக்கிறதுக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னுக்கு ஏசையா தீர்க்கதரிசி சொன்ன அந்த வாக்கு தத்தத்தை தான் நான் படிக்க போறேன். எடுத்து வாசிப்போம். ஏசையா கோரேசை குறித்து. அவன் என் மேய்ப்பன். அவனே ஏற்கனவே மேய்ப்பன். கோரேஸ் ஏற்கனவே என்னவா இருக்காரு? ஒரு மேய்ப்பனுக்கு மகனாக தான் இருக்காரு, மேய்ப்பன். இப்ப யாருக்கு அவன் மேய்ப்பனா மாற போறான்? இஸ்ரேல் ஜனத்துக்கு மேய்ப்பனா மாற போறான். வார்த்தை எவ்வளவு வேலை செய்து பாருங்க. அவன் எருசலேமை நோக்கி நீ கட்டப்படும் என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படும் என்று சொல்லி, அந்த கோரேஸ் இஸ்ரேல் ஜனத்தினுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படுறான். நான் ஆண்டவர்கிட்ட ஒரு பொருத்தனை பண்ணேன். முதல்ல நீ ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதிச்சுட்டு அப்புறம் பூமிக்குரிய வாழ்க்கை ஆத்துமாக்களை கொடுங்கன்னு. ஒரு போதர் என்ன ஜெபம் பண்ணாரு? முதல்ல எனக்கு ஆத்துமாக்களை கொடுத்துட்டு அப்புறம் இனி ஆவிக்குரிய வாழ்க்கையில வளருனாரு. அதையும் கேட்டாரு, இதையும் கேட்டாரு. அப்ப நம்மளுடைய வாழ்க்கையில ரெண்டுமே வளரணும். சிலர் பூமிக்குரிய வாழ்க்கையில வளருவாங்க, ஆவிக்குரிய வாழ்க்கையில டவுனா போயிருவாங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்துட்டு வருவான், பூமிக்குரிய வாழ்க்கை டவுனா போயிடுவான். ஆனால் இங்கே நடந்த சம்பவம் என்னவென்றால், அந்த கோரேஸ் அது போடப்பட்டிருக்கு, அவன் எருசலேம் நோக்கி நீ கட்டப்படும் என்றும் நீ கட்டப்படும். அப்போ அவனை வைத்துக்கொண்டு இஸ்ரேல் ஜனத்துக்கு ஆண்டவர் இஸ்ரேல் ஜனத்தினுடைய பொருளாதாரத்தையும் ஆண்டவர் உயர்த்த போறாரு, ஆவிக்குரிய வாழ்க்கையும் உயர்த்த போறாரு. அவன் எனக்கு பிரியமா, இன்னொரு வசனம் போடப்பட்டிருக்கு, அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கோரேஸ். பழைய ஏற்பாட்டில் அபிஷேகம் புறஜாதிக்கு கிடையாது, 12 கோத்திரத்தில். அது ராஜரிக அபிஷேகம் யூத கோத்திரத்துக்கு, ஆசாரிய அபிஷேகம் லேவி கோத்திரத்துக்கு. இவன் யூதனும் கிடையாது, யூத கோத்திரமும் கிடையாது, லேவி கோத்திரம் கிடையாது. இவனும் ஒரு பெர்ஷியன். இவன் பெர்ஷியன். அவனை ஆண்டவர் அனாயிட் பண்றாரு. இப்ப அவனுடைய வாழ்க்கையே பரிதாபமா இருக்கு. ஆண்டவர் சொல்றாரு, அவன் மேல ஒரு அபிஷேகத்தை போட்டு அவனையும் வாழ வைப்பேன். இந்த இடத்துல வாசிக்கிறோம். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ல 4 வரைக்கும் வாசிப்போம். எஸ்ராவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 1ல 4 வரைக்கும். எஸ்ராவின் புஸ்தகம். அப்ப இந்த கோரேஸ் தான் இஸ்ரேல் ஜனத்தினுடைய, நல்ல கவனிங்க, இந்த கோரேஸ் தான் ஒரு சான்ஸ் கொடுக்கிறாரு. என்ன சான்ஸ் கொடுக்கிறாருன்னா, இஸ்ரேல் ஜனம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் பயன்படுத்தக்கூடிய எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயா சொன்னதை இப்போ பார்க்க போறோம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தையை நிறைவேறும்படி. எரேமியாவின் வாயில கர்த்தர் என்ன சொன்னாரு? நான் ஏசாயாவை தான் பார்த்தேன். எரேமியாவை கொண்டு வர்றாரு. எரேமியா என்ன சொன்னாரு? தானியேல் ஒரு ஜெபம் பண்ணாரு. என்ன ஜெபம் பண்ணாரு?
ஆண்டவரே, பாபிலோனுக்கு நான் சிறைப்பட்டு வந்து 70 வருஷம் முடிஞ்சிருச்சு. எரேமியா என்ன சொன்னாரு? 70 வருஷம் முடிஞ்ச உடனே நீ பாபிலோன்லேருந்து விடுதலையாகி போவேன்னு சொன்னீரே. அந்த 21 நாள் ஜெபத்தில் அது வரும். சொன்னீரே, வாக்குத்தத்தம் எரேமியா மூலமா சொன்னீரே, 70 வருஷம் ஆயிருச்சே. வாக்குத்தத்தம் சொல்லி தான் ஜெபம் பண்ணணும். ஆயிருச்சே, எங்களை ஏன் விடுதலை பண்ணாம இருக்க? இப்போ அதுக்கு தான் ஆண்டவர் இங்கே பயன்படுத்துறாரு அவனை. புரியுதா உங்களுக்கு? இப்போ வாசிக்கிறோம், எரேமியாவின் வாயிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரசனுடைய 1ஆம் வருஷத்திலே. இப்போ அப்படிப்பட்ட பாபிலோன் கோட்டையை உடைக்க மேதியனாகிய தரியும் பெர்ஷியனாகிய கோரேசையும் ஆண்டவர் பயன்படுத்துகின்றார். எரேமியாவின் வாயிலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசனுடைய 1ஆம் வருஷத்திலே கர்த்தர் பெர்ஷியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவனாரு. தேவனுடைய பிள்ளையை கர்த்தருடைய ஆவியான ஏவர் அறியனா, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, என் மகனாகி என் தாசனாகிய கோரேசின் மூலமாக எருசலேம் கட்டப்படும் என்று ஆவியை ஏவனதுனாலே 4ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்போம். பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் எனக்கு தந்தரலே. பூமி அடிச்சு தள்ளிட்டு வந்துட்டான், பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டிட்டான். அவன் கட்டினது ஒரு பெரிய சாம்ராஜ்யம். பாபிலோனே 70% ஆட்சியை பிடிச்சிருச்சு. பாபிலோனியர்களை 70% பூமியை நிரப்பிட்டாங்க. இவன் அதையெல்லாம் தூக்கி சாப்பிட்டான். பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எனக்கு தந்தரலே. யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளை. புறஜாதிக்காரன் சொல்றான், கர்த்தருடைய வார்த்தை பிழைப்பா. இப்போ கர்த்தருடைய வார்த்தை வருது. இங்கேயோ இருக்கக்கூடிய யூதர்களுக்காக, யார் யூதருக்காக ஏன் இந்த பெர்ஷியன் மூலமா ஆர்டர் வேலை செஞ்சான்னு தெரியல. பரலோகத்தின் தேவனாய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எனக்கு தந்தரலே. அப்போ அவன் சொல்றான், யூதாவில் உள்ள எருசலேமை தமக்கு ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையினாலே படைப்பாய். 4ஆம் வசனம் வரைக்கும் போடுவோம். அவருடைய ஜனங்களை எல்லாரிலும் எவன் உங்களுக்குள்ள இருக்கிறானோ, ஒரு கண்டிஷன், எல்லாம் அடிமைப்பட்டு கிடக்காங்க. அவன் சொல்றான், எவன் இருக்கிறானோ அவனுடைய தேவன் இருப்பாராக. யூதாவில் உள்ள எருசலேமுக்கு போய் இஸ்ரவேல் தேவனாய கர்த்தருடைய ஆலயத்தை கட்ட கடவன். எருசலேமில் வாசம் பண்ணுகிற தேவனே தேவன். ஒரு புறஜாதின்னு சொல்றான். எனக்கு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ஏசாயாவுடைய வார்த்தை, தேவனுடைய கர்த்தருடைய வார்த்தையினாலே நீ பிழைப்பாய். இப்போ எல்லாம் போயிருங்க. 4ஆம் வசனம் வாசிப்போம். 4ஆவது வசனம், அந்த ஜனங்களின் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கியிருக்கிறானோ அவ்விடத்தில் ஜனங்கள் எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்துக்கென்று உற்சாகமாய் காணிக்கை கொடுத்து அனுப்புவதுமின்றி பொன் வெள்ளி முதல்ல திரவியங்களை மிருக ஜீவங்களை கொடுத்து உதவி செய்ய வேண்டும். சட்டம் வேற போடுறான், எல்லாம் உதவி செய்யுங்க, பெர்ஷியாவின் ராஜ் கோரேஸ் அறிவிக்கிறார் என்று எல்லாம் சட்டம் போட்டு எல்லாம் அவன் கையில் காசையும் பணத்தையும் கொடுத்து தேவாலயத்தை கட்டுங்கள், போய் எருசலேமை கட்டுங்கள். தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன் ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையை கட்டுவதற்கு வார்த்தையை பயன்படுத்துகிறார். முதல்ல நீ எதில் செழிக்க போகிறாய் என்றால் பிரசன்னத்தில் ஜெயிக்க போகிறாய். 2வது கர்த்தருடைய வார்த்தையினாலே படைக்க போகிறாய். 3வது ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். கலாத்தியர் 3:11, ஆபகுக் 2:4 போடும்போது கலாத்தியர் 3:11 போட்டிருக்கு, விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். முதல்ல எதனால பிழைப்பான்னு பார்த்தோம்? எதனால பிழைப்பான்னு பார்த்தோம்? தேவ பிரசன்னத்தில். இதில் தேவ பிரசன்னத்தில். 2வது எதில் பிழைப்பான்? கர்த்தருடைய வார்த்தையில. 3வது காரியத்தை பார்க்குறோம், உன்னுடைய விசுவாசத்தில் நீ பிழைக்க போகிறாய். நல்லா கவனிங்க. உழைக்கிறது அவசியம்தான். உழைப்பு உன்னை தூக்கிட்டு போறேன்னு நினைச்சிடாத. சாகர வரை எனக்கு பார்த்தேன். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 5ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒருத்தர் ரோட்டில் பூ வித்துட்டு போனார். இன்னைக்கும் பார்க்குறேன், அதே ஆள் பூ வித்துட்டு தான் போயிட்டு இருக்காருங்க. அட்லீஸ்ட் ஒரு பூ கடை வச்சிருந்தா கூட பரவாயில்ல. அவருடைய நிலைமை கூடின மாதிரியே தெரியல. தேவனுடைய உன் வாழ்க்கையில் ஆண்டவர் உயர்வை கட்டளை விட வேண்டும் என்று நான் சொல்லக்கூடிய 3ல நீ வாழ வேண்டும். முதல்ல கர்த்தருடைய பிரசன்னம். எத்தனையோ வருஷம் செய்ய வேண்டிய வேலையை 5 நிமிஷத்தில் முடிச்சிடும். பேதுரு சிறைச்சாலையில் இருக்கிறது விடுதலை ஆகணும்னா அந்த பூட்டை உடைக்கிறதுக்கு, கதவை உடைக்கிறது எவ்வளோ எனர்ஜியை வேஸ்ட் பண்ண வேண்டி வரும். ஆண்டவர் எளிமையாக அந்த சிறைச்சாலையிலேருந்து வெளியே கொண்டு வந்தார். அதாவது பிரசன்ஸ். 2வது கர்த்தருடைய வார்த்தை. இந்த கோரேசை வச்சுட்டு ஆண்டவர் பிளான் பண்ணார். இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டு பாபிலோனுக்கு போவாங்க, அங்கே தங்கம் வெள்ளி எல்லாம் அங்கே அரெஸ்ட் ஆயிரும். ஆனால் என் தாசனாகி இந்த கோரேஸ் மூலமாக என் ஜனத்தினுடைய ஆவிக்குரிய பூமிக்குரிய வாழ்க்கையை நான் கட்டுவேன். உனக்கு உரிய வாக்குத்தத்தம் உன் வாழ்க்கையை கட்டும். நீ என்னென்ன வாக்குத்தம். 3வது ஒரு காரியத்தை குறித்து வாக்கிறோம், ஃபெய்த். இங்கே வாசிக்கிறோம், நியாய பிரமாணத்தில் ஒருவனும் தேவனுடைய கடைசியில் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். விசுவாசத்தை நீ கூட்ட வேண்டும். எதை கூட்ட வேண்டும்? ஆனால் ஆபகுக்கு 2:4 போடப்பட்டிருக்கு, தன் விசுவாசத்தினாலே. ஆபகு 2:4 வாசிப்போம். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். அங்கு விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். இங்கு என்ன போடப்படுகிற? தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். சொல்லுங்க, என் விசுவாசத்தினாலே
நான் பிழைப்பேன். ஹல்லேலூயா. இப்ப 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் வாசிக்க போறோம். ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்த்து முடிக்க போறோம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1லிருந்து 7 வரைக்கும் போடுவோமா? இந்த இடத்துல விசுவாசத்தை நீங்க எப்படி பண்ணணும்? ஆக்டிவ் பண்ண வேண்டும். விசுவாசத்தை என்ன பண்ண வேண்டும்? ஆக்டிவ். அதை கொஞ்சம் வித்தியாசமா பார்க்க போறோம். இல்ல அடிக்கடி பார்த்த பகுதி தான். இந்த பகுதியை பார்க்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1லிருந்து வாசிக்கிறேன். தீர்க்கதரிசியுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியா இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து தீர்க்கதரிசி புத்திரருடைய மனைவினா தீர்க்கதரிசி பைபிள் காலேஜில் ஸ்டூடெண்ட் அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளை இருக்கு. ஆனால் நல்லா ஊழியம் பண்ணா கடனை வச்சுட்டு போயிட்டான். எலிசாவை பார்த்து, உமது அடியனாகிய என் புருஷன் இறந்து போனான். உமது அடியன் கர்த்தருக்கு பயந்து நடந்தான், ஆனால் கடனும் வாங்கியிருக்கிறார். கர்த்தருக்கு பயந்தவர் இப்படி கடனும் வாங்கியிருக்கிறான். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமையாக்கிக்கொள்ள வந்தான். அடுத்த வசனம் போடுங்க, 7 வரைக்கும் போடுங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உன் வீட்டில் நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நல்லா கவனிங்க. அவ ஊரெல்லாம் கடன் வாங்கிட்டா. இப்போ கடன்காரங்க வீட்டில் உட்காந்துட்டாங்க. உட்காந்து சொல்றாங்க, உன் 2 பிள்ளைங்க எனக்கு கொடு. நீ எனக்கு கடன் கொடுக்கல, உன் புருஷனும் செத்து போயிட்டான், உனக்கும் வருமானம் இல்லை, ஒரு 2 பிள்ளையை நான் எடுத்துகிட்டு போக மாட்டேன். பழைய இஸ்ரேல் ஜனத்துக்கு அப்படி ஒரு சட்டம் உண்டு. கடன் கொடுக்காட்டி பிள்ளைகளை எடுத்துக்கலாம். இப்போ பிள்ளைகளை எடுத்தால் கடத்தல் கேஸ்லாம் நம்மளை உள்ளே போட்டுருவாங்க, உள்ளே கடத்திட்டான் போயிடணும். அப்போ சட்டங்கள் உண்டு, பிள்ளைகளை எடுத்துக்கலாம். இப்போ 2 பிள்ளை எடுத்துக்கலாம். அப்போ இந்த பிள்ளைகள் கொடுத்த ஞானமா இல்லை இவளுக்கு கிடைச்ச ஞானமான்னு தெரியல. ஊரில் எல்லார்ட்டையும் கடன் வாங்கிட்டோம், அந்த எலிசாட்டை மட்டும் கடன் வாங்கலை. யார்கிட்ட மட்டும் வாங்கலை? ஒரு சகோதரி அப்படி தான் தூத்துக்குடிலேருந்து எனக்கு ஃபோன் பண்ணாங்க. பாஸ்டர், உங்களை கர்த்தர் காட்டுறாரு, நீங்கள் 30,000 எனக்கு தர்ற மாதிரி கர்த்தர் காட்டுறாரு. எவ்வளோதான் கேட்டாங்க? 30,000. அப்போ இருந்த வேதனையும் மணி நகையை வச்சு கூட என்ன செஞ்சிடலாம், போட்டி கொடுத்துடலாம். அவங்க அப்படி பாசமாக கேட்டுட்டாங்களே அப்படின்னு சொன்னாப்புல. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவங்க நகையை வச்சதில் எனக்கு ஆண்டவர் அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை நகை அடகு வச்சேன். அதுக்கப்புறம் ஆண்டவர் வைக்க வேணான்ட்டார். மனைவி நகை வைக்கிறது கிடையாது, அதை வேணான்ட்டு. கடைசி அந்த சபையாரெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு ஆள் தான் அவர்கிட்ட இருந்து தப்பிச்சிங்க, உங்களை தவிர மற்ற எல்லார்ட்டையும் அந்த அம்மா பணத்தை வாங்கி கடைசியில் அவங்க வாழ்க்கையை அழிந்து விட்டது. நான் சொல்ல வருகிறது என்னவென்றால், அவள் என்ன சொல்லியிருப்பா தன் பிள்ளைகள்கிட்ட, இப்போ நம்ம எலிசாட்ட போவோம். ஏன் எலிசாட்ட போவோம்னா 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. இதே தான் 2 ராஜாக்கள் 4:8. அதிகாரம். பின்பு ஒரு நாள் எலிசா சூனேமிக்கு போயிருக்கும்போது அங்கிருந்த ஒரு கனம் பொருந்திய ஸ்திரீ அவனை போஜனம் பண்ண வருந்தி கேட்டுக்கொண்டான். அப்படியே அவன் பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணபடி அங்கே தங்குவான். 11, 12, 13 போடுங்க. ஒரு நாள் அவன் அங்கே அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டு இருந்தான். அவன் தன் வேலைக்காரனாய கேயாசியை நோக்கி, சூனேமால் அழைத்து கொண்டு வந்தான். அவளுக்கு முன்பாக நின்றான். அடுத்த வசனம், கேயாசியை பார்த்து, இப்படி சகல இதோட நம்மளை விசாரித்து வருகிறாளே, நான் என்ன செய்யணும்? ராஜாவிட்டையாச்சும் இல்லைன்னா இராணுவ தளபதியாச்சும் உனக்கு ஏதாச்சும் பேச வேண்டிய காரியம் உண்டா? இப்போ நானும் சிஎம் ஸ்டாலின் அவர்களும் பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களும் ஒரே டீ பாயில் உட்காந்து டீ சாப்பிட்றதை நீங்கள் பார்த்துட்டீங்க. உங்கள் வீட்டில் இப்படி ஒரு கடன் பிரச்சனை வருது, அந்த கடன்காரன் உங்களை மிரட்டிட்டு இருக்கான், என்கிட்ட என்ன சொல்லி கேட்பீங்க? நம்ம எலிசா ஸ்தானத்தில் இருந்தா இப்போ நான் ஒரு ஃபோன் பண்ணுவேன், ஒரு ஃபோன் கால் போலீஸ் ஸ்டேஷன், லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரும். அந்த போலீஸ்காரன் அந்த 3 பேரையும் தூக்கிட்டு போயிடுவாங்க, கடன் தூக்கிட்டு போயிடுவாங்க. அநேக நேரத்தில் நம்ம விசுவாசத்தை ஆக்டிவாக ஆக்காமல் அது டீஆக்டிவாக வச்சிருக்க. அவள் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி எலிசாட்ட வந்திருக்கா? ஒன்று, நம்ம கடனை இவர் தீர்த்துருவார், இல்லைன்னா இவர் கூறிய பவரை வச்சுக்கிட்டு நம்ம கடன்காரங்களை தூக்கி ஜெயிலில் போட்டுருவார். நல்ல கவனிங்க, விசுவாசத்தை ஆக்டிவாக நீங்கள் எப்பயுமே வச்சுக்கணும். அதாவது சொல்கிறாங்க, உங்கள் மேலே இருக்க ப்ரெசன்ஸ் ஆஃப் காடையும் ஆக்டிவாக வச்சுக்கணும், உங்கள் மேலே இருக்க வார்த்தையும் ஆக்டிவாக வச்சுக்கணும், உங்கள் மேலே இருக்க அபிஷேகத்தையும் ஆக்டிவாக வச்சுக்கணும். நேற்று ஒரு நைட் ப்ரேயர் நடந்துச்சு, வேற ஒரு பிரசங்கர் தான் பிரசங்கம் பண்ணார். நான் கை வச்சு ஜெபம் பண்ண பொத்து விழுந்துருந்தாங்க. இதில் ஒருத்தன் மேலே ஒருத்தன் விழுந்ததெல்லாம் அந்த பாஸ்டர்ஸ்னால் மறந்து போயிட்டாங்க. என்ன பணம் மாதிரி ஒவ்வொருத்தனா விழுகிறான்னு. நான் சொன்னேன், இந்த அனாயிட்டிங் என்னை விட்டு போகலைன்னா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி உறுத்தலாக இருக்குது. இப்படி இருக்கு. அவங்க சொல்கிறாங்க, பாஸ்டர் நீங்கள் தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்க, கீழே விழாமல் பார்த்துக்கங்கன்னாங்க. நான் சொன்னேன், பவர் ஆஃப் காட் உள்ளே போனால் அவன் கீழே தானே விழுகிறான், அப்படி ஒரு ட்ராமா எனக்கு பண்ண தெரியாது. சரி, கை வச்சதுனால தான் விழுகிறான்னு சொல்லி த ஃபயர் ஆஃப் காட் பேசினாலே பொத்துன்னு விழுகிறான். இப்போ என்ன செய்யறது? அவங்க என்ன சொல்கிறாங்க, பவர் ஆஃப்
காட்டுன்னு அனுப்பாதீங்க, கை வச்சு ஜெபம் பண்ணிட்டு போங்க. எனக்கு இந்த மாய்மால், அது மாய்மாலன்னு சொல்லலை, என்னால் அது முடியல. பொதுவாக நம்ம வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ணும்போது நீங்கள் காமனாக ஜெபம் பண்ணுறீங்க. இப்போ நேர் டு நேரம் நான் ஃபேஸ் டு ஃபேஸ் அவனை பேக்கிறேன். வியாதிசரை சொஸ்தமாக்குங்கள் தான் போட்டிருக்காரு. வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வந்து வியாதிசரை என்ன செய்யணும்? சொஸ்தமாக்கணும். அப்போ வியாதிசர்களுக்காக மூப்பர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பார், நீ பண்ற சொஸ்தத்தையும் கர்த்தர் பார்ப்பார். இந்த இடத்துல நடக்கிற காரியம் என்னவென்றால், நம்ம அநேக நேரத்தில் விசுவாசத்தை ஆக்டிவ்லேயே வச்சிருக்கிறது கிடையாது, டீஆக்டிவ்லேயே வச்சிருக்கிறோம். இந்த பெண் எதற்காக எலிசாட்ட வரானா, ஒன்று எலிசா பணத்தை கொடுத்துருவாரு, இல்லைன்னா அவர் பவரை வச்சு எனக்கு ஏதாச்சும் செஞ்சிருவார் தான் வரா. தேவனுடைய பிள்ளை இப்போ விசுவாசத்தை ஆக்டிவ்ல கொண்டு வர பார்க்குறாரு. எப்படி கொண்டு வர பார்க்குறாரு? வாசிப்போம். 2 ராஜாக்கள் 4வது எத்தனாவது வசனம் பார்த்தோம்? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். அது உள்ள முடிச்சிட்டோமா? 13 வரைக்கும் வாசிச்சு முடிச்சிட்டோம் இல்லையா? 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 to 7 போட போகிறோம். 1 to 7 எப்படி அது ஆக்டிவ்கள்? நல்லா கவனிங்க. சபை இன்னைக்கு விசுவாசத்தில் ஆக்டிவ்ல வர வேண்டும், செயல்பட வேண்டும். விசுவாசத்தை நீ செயல்படுத்தணும். டீஆக்டிவாக வச்சிடாத. உன்னுடைய ப்ராஸ்பரிட்டியும் உன்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் ஆக்டிவில் தான் இருக்கு. அதை நீ டீஆக்டிவாக வச்சிடாத. எனக்கு தெரிஞ்ச ஒரு போதர் வச்சுருந்தார், இப்போ இல்லை, அந்த அப்போ அவருக்கு வந்து 4-5 பாக்கெட் இருக்கும். சஃபாரி போட்டுருப்பாரு. இங்கே ஒரு பாக்கெட், 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 இங்கே ஒரு பாக்கெட். ஒவ்வொரு பாக்கெட்லையும் அப்போ வந்து ஆண்ட்ராய்டு ஃபோன்னா கிடையாது, இந்த பட்டன் ஃபோன் தான் இருக்கும். இங்கிட்டு ஒரு பட்டன் ஃபோன், இங்கிட்டு ஒரு பட்டன் ஃபோன், இங்கே அதில் 2 சிம் போடலாம். எல்லா பட்டன் ஃபோன் வச்சுருப்பார். பேசிக்கிட்டே இருப்பார், இங்கே ஃபோன் பேசிக்கிட்டே இருப்பார். டக்குன்னு வேற ஒரு கலவரம், இதை அமுக்கி தூள் வச்சுட்டு அடுத்து இங்கே வந்து ஒன்று எடுப்பார், அடுத்து இங்கே பேசிக்கிட்டே இருப்பார், இதை கட் பண்ணி அடுத்து இங்கே ஒன்று எடுப்பார். நான் கேட்பேன், என்ன பாஸ்டர் கிட்டத்தட்ட 10 ஃபோன் வச்சுருப்பீங்களான்னு? ஏர்செல் டு ஏர்செல் ஃப்ரீ, ஏர்டெல் டு ஏர்டெல் ஃப்ரீ, டாட்டா டு டாட்டா ஃப்ரீ, வோடாஃபோன் டு வோடாஃபோன் ஃப்ரீ. அப்போ என்னென்ன, அப்போ ஜியோனா வரல, எல்லாம் ஒரு 5 கம்பெனி. அது ஏர்செல்லேருந்து பேசுனாங்கன்னா இந்த ஃபோனுக்கு வரும், ஏர்டெல்லேருந்து பேசுனா இந்த ஃபோனுக்கு வரும், அடுத்து பிஎஸ்என்எல்லேருந்து பேசுனா இந்த ஃபோன் எடுப்பார், எல்லாத்துக்கும் ஒரு ஃபோன் எடுப்பார். இப்போ அவரை பார்த்து கேட்டேன், இப்போ உங்களுக்கு 10 சிம் இருக்கான்னு கேட்டேன். ஃபஸ்ட் ஒரு சிம் தான் இருக்குது, எல்லா சிம்முக்கும் பணத்தை போட முடியல, அதனால இப்போ ஒரு சிம் ஆகிக்கிட்டேன். அப்போ மற்ற சிம்னா என்னாச்சு? யூஸ் படுத்தாமல் இருந்தே டீஆக்டிவ் ஆயிடுச்சு. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ந்து வந்து உன் விசுவாசத்தை ஆக்டிவ்ல காட்டலைன்னா டீஆக்டிவ் ஆயிருவ. இப்போ சிஸ்டரை பொறுத்த வரைக்கும் சர்ச்சுக்கு வர்றவங்களுக்கு என்ன ரேஷன் கடை என்ன வந்துருச்சு உடனே போய் வாங்குமா, ஏன்னா மக்களுக்கு ஏதாச்சும் கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து அந்த கொடுக்குற எண்ணத்தில் நல்லா இருக்கும். அதே நேரத்தில் அவங்களை ஆக்டிவாக ஆக்குவாங்க. சில நேரத்தில் என் பிள்ளைங்க 2 பேரையும் வச்சுக்கிட்டு கர்த்தருக்கு கொடுக்குறது எப்படி அப்படி இப்படி நல்லா டீச் பண்ணாங்க. அருமையாக அவங்க ரிசீவ் பண்ணிட்டாங்க. ஆனால் வேற சர்ச்சு கொடுத்துருக்காங்க. அப்பாடாண்ணா, அப்பானாவது மண்ணா, நீ கொடுத்த டீச்சிங் தானே, நான் போகிற சபை கொடுக்கணும், அவன் அங்கிட்டு வெட்டுறான், இவன் இங்கிட்டு வெட்டுறான், வாடகை காட்டுங்கடா கொஞ்சம், நீங்க தானே போதிச்சிங்க, ஆக்டிவா இருக்கணும். தேவ பிள்ளைய சொந்த காசுலேயே சூனியம் வச்சாச்சு. ஆக்டிவா இருங்க, நல்லா கருவங்களே, ஆக்டிவா இருங்க, வளரல. ஏன் நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய தரித்திரம், பூமிக்குரிய தரித்திரம், ஆக்டிவா இருங்க. ராஜாட்ட போய் பிடிச்சி, அந்த பிரைம் மினிஸ்டரை பிடிச்சி, என் காரியத்தை சாதிச்சு எப்படியோ இல்லை, ஆக்டிவா இருங்க. மீன் வாங்கினீங்கன்னா திருப்பி மீனை தேடி வருவீங்க, மீன் தூண்டில வாங்கினீங்கன்னா நீங்க ஆளுக செய்வீங்க. இன்னைக்கு அதை ஆக்டிவா வச்சுக்கல, டீஆக்டிவா எல்லாம் கிடக்கு. அதனால தான் சொன்னேன், என்ன வெறி தாங்காம தான் எல்லாத்தையும் கை வச்சு ஜெபம் பண்ணேன். ஏன்னா ஏதாச்சும் ஒன்று போயிட்டு இருக்கணும். அபிஷேகம் யோர்தான் நதி வழியா கல்லியா கடல்லேருந்து தண்ணி போயிட்டு இருக்கிறதுனால அந்த கல்லியா கடல் தண்ணி நல்லா இருக்கும். இந்த சவக்கடல் தண்ணி வெளியே போகாம வச்சு அது வந்து கெட்டு மீன் கூட அதில் வாழாது, அவ்வளோ உப்பு தண்ணியா இருக்கும், நடந்து போகலாம். தேவப்பிள்ளை ஆக்டிவ் ஆக்க பார்க்க இவனுக்கு பவர்னா இருக்கு. 2 ராஜாக்கள் 4வது 8வது அதிகாரத்தில் தான் கேட்குறாரு அந்த ஸ்திரீயை பார்த்து, உனக்கு நான் என்ன ராஜாட்ட எதுவும் பேசணுமா, நம்ம இராணுவ தளபதிட்ட எதுவும் உனக்காக பேசணுமா? அவ்வளோ பவர் உள்ள ஆளு, சாதாரண ஆள் இல்லை எலிசாவை நீங்கள் நினைக்காதீங்க. பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட். அந்த பவர்ஃபுல் மேன் ஆஃப் காட்ட போய் பிரச்சனையை கொடுத்துருக்காவ. சும்மா உட்காரு, இப்போ ஒரு ஃபோன் அடிக்கிறேன், என்ன நடக்க ஃபோன், அப்போ ஃபோன் கிடையாது, வேற ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அடிக்கிறேன் பாரு, என்ன நடக்குதுன்னு பாரு. இந்த கடங்காரங்க வாழ்க்கையில் தூக்கி உள்ள போட போகிறேன். நோ நோ, ஒன்று ஆக்டிவ் ஆக்க போகிறேன். வாசிப்போம் 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1லேருந்து 7 வரைக்கும். தீர்க்கதரிசன புத்திரில் ஒருவனுக்கு மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, எலிசாட்ட வரான். இது ஒரு ஆள், அவன் என்ன நினச்சிட்டு வருவா, இந்த பிச்சைக்காரன் பேதுருட்ட கேட்ட மாதிரி, உங்களிடத்தில் ஏதாச்சும் கிடைக்குமா? எல்லாத்தையும் வாங்கியாச்சு, வாங்காத ஒரே ஆள் யாரு? எலிசா தான். இப்போ அவர்கிட்ட போய் என்னத்தை செஞ்சிடலாம், ஒரு செக்கு வாங்கிட்டு வந்துடும். இப்போ அங்கே தான் பிள்ளைகிட்ட தான் சொல்லிட்டு வந்திருப்பா, நம்ம ஐயா இருக்காரு, நம்ம ஐயா கொஞ்சம் வசதியான ஆள், இறக்கமுள்ள அவர், கொஞ்சம் ஒரு செக்கை வாங்கிட்டு வந்துடும், கொஞ்சம் பொறுங்கடா அப்படின்னு போகிறான். மனைவியாக இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உங்கள் அடியனாய் என் புருஷன் இறந்து போனால் காரியத்தை சொல்கிறான். உங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்த என் புருஷன் இறந்து போயிட்டான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை நீ அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது 2 குமாரையும் தனக்கு அடிமைக்குள்ள வந்தான் என்றார்.
எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்வேன்? இப்போ கேட்குறார், நான் உனக்கு என்ன உடனே யாருக்கு சந்தோஷம் வந்திருக்கு? இந்த பிரச்சனையோடு நீங்கள் வரீங்க, பெரிய கடன் பிரச்சனை வரீங்க, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? உடனே என்ன செய்வீங்க? ஒரு 10,00,000 கடன், ஒரு 10,00,000 வீடு ஜப்தியாக போகுது. இப்போ நீங்கள் வந்து நிற்கிறீங்க, நாளைக்கு ஜப்தி, இன்னைக்கு வந்து நிற்கிறீங்க, பாஸ்டர் 10,00,000, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஒரு 11,00,000 கொடுத்தீங்கன்னா ஜோலி முடிஞ்சிச்சு. நான் உனக்கு, இவன் அடுத்து பேச விடலை, பேச விட்டு அவன் என்ன கேட்டிருப்பான்னு நினைக்கிறீங்க? கைமாத்தா எவ்வளோ கூட, ஒரு 10,00,000. தேவ பிள்ளையே, விசுவாசத்தை ஆக்டிவில் கொண்டு வரணும். டிஆக்டிவாக போயிருச்சு, 90 நாள் டைம், அதுக்கு வரைக்கும் இன்கமிங் கால் வரும். இன்கமிங் கால் 90 நாள் வரும். இப்போ எத்தனை நாள்னு தெரியல. அதுக்கப்புறம் இன்கமிங் காலும் போச்சு. தேவ பிள்ளையை அநேக சிம் கார்டை வந்து நம்ம டீஆக்டிவாக வச்சிருக்கிற மாதிரி இந்த ஃபெய்த்தையும் அப்படி தான் வச்சுருக்கோம். ஒரு காலத்தில் ஃபெய்த்தை ஆப்ரேட் பண்ண நம்மளால இன்னைக்கு ஆப்ரேட் பண்ண முடியல. அதனால நம்ம அதை வந்து டீஆக்டிவ் ஆகிட்டு இருக்கோம். இப்போ அவன் பார்க்குறான், இவளுடைய பிரச்சனைக்கு காரணம் பணம் அல்ல, இவள் விசுவாசத்தை செயல்படுத்தாமல் இருக்கிறாள். உடனே என்ன வேண்டும் என்று கேட்டு அடுத்த பதில் வர்றதுக்குள்ளேயே அடிச்சிட்டான். உன்னிடத்தில் வீட்டில் உன்னிடத்தில் என்ன பாவி மனுஷா, நானே கடன் கட்டி உன்ட்ட இந்த ஆள்கிட்ட வந்து ஏதாச்சும் கைமாத்து கிடைக்குன்னு பார்த்தா இவர் என்ன கேட்குறாரு? உன் வீட்டில், என் வீட்டில் ஒன்றும் இல்லாதனால தானே வந்து கஷ்டப்பட்டு வந்து உன் வீட்டில் நிற்கிறேன், நீ என்னிடத்தில் என்ன இருக்கிறதுன்னு கேட்குறாய. பாத்திரம் வந்திருக்கோம் அவளுக்கு. இந்த மனுஷன்ட்ட வந்ததுக்கு நம்ம வேற எங்கேயாச்சும் போயிடுறோம். உன்னிடத்தில் என்ன இருக்கிறதே என்று சொல்லின்றான். அதுக்கு ஐயா, ஒரே ஒரு என்ன இருக்குயா, வேற ஒன்றும் என் வீட்டில் இல்லை என்றா. வேறொன்று இல்லை என்றால் வசனத்தை போடுங்க 7 வரைக்கும். அப்போது அவன், நீ போய் இதான் ஆக்டிவ் பண்ண வைக்கணும், ஆக்டிவ் பண்ண வைக்கணும். உங்கள் விசுவாசத்தை தூங்க விட்டுறாதீங்க, விசுவாசத்தை நீங்கள் செயல்படுத்த வைங்க. உழைப்பு அவசியம்தான், ஆனால் விசுவாசத்தை தூங்க விட்டுட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க. உன்னுடைய விசுவாசத்தை நீ செயல்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும் தேவ பிள்ளையே. இந்த விசுவாசத்தை செயல்படுத்த கற்றுக்கிட்டவங்க தான் இன்றைக்கி ரொம்ப ஆவிக்குரிய இதில், அது ஸ்பிரிச்சுவல் பிளஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, மெட்டீரியல் பிளஸ்ஸிங்காக இருந்தாலும் சரி, இதில் டீஆக்டிவாக போயிடக்கூடாது. அதை பார்க்குறான். இவளுக்கு இருக்கிற குறை பணம் பிரச்சனை இல்லை, இவளுடைய விசுவாசத்தை நாம் செயல்படுத்த வேண்டும். அப்போ தான் சொல்கிறாரு, அப்பொழுது அவன், நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும், ஏன் எல்லாத்தையும் கடன் வாங்கியாச்சியா, இனிமேல வாங்குறதுக்கு ஒருத்தனை இல்லை, இன்னும் போய் கடன் வாங்க சொல்றியே, வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி 7 வரைக்கும் உள்ளே போய் உன் பிள்ளைகள் உடனே உள்ளே நின்று கதவை பூட்டி, உள்ளே போய் என்ன செஞ்சிரு, உன் பிள்ளைகளோடு நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்தது ஒரு பக்கத்தில் வை. இப்போ அவை சொல்ல, நானே அரைக்கிருக்கியாக வந்திருக்கிறேன், இவரை பார்த்தோன்னா நான் முழுக்கிருக்கி ஆக்கிட்டேன். அவர் நிலைமை எவ்வளோ பரிதாப நிலைமையில வந்திருப்பா. அவள் ஒரு சொன்ன, நானே ஒரு அரைக்கிருக்கியாக தான் வந்திருக்கேன். நேற்று என்ன டென்ஷனோ தெரியல, அந்த கசாயம் போடுவேன் கேஸில், மிஸ்ஸஸ் எந்திரிக்கிறவனுக்கு நடு சட்டியில் பர்னர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் சட்டியை வச்சுட்டு பர்னர் திறந்து விட்டு இதை பார்த்து, என் நிலைமையை பார்த்தீங்களா, நடு பர்னரில் சின்ன சட்டியை வச்சுட்டேன் அந்த கசாயம் போடுறத. ஆனால் இதை அடிச்சு பார்க்குறேன், இது எரிய மாட்டேங்குது. அப்புறம் பார்த்தா கேஸ் எங்கே திறந்து விட்டாச்சு. அது மாதிரி ஒரு அரைக்கிரிக்கையாக வந்து நிற்கிறா, இதை முழுக்கிரிக்கையாக்கிட்டார் அவர். ஏற்கனவே நொந்து வெந்து போய் வந்தா இப்போ சொல்கிறாரு, தேவ பிள்ளையே, நானே விசுவாசத்தை ஆக்டிவாக வச்சுருக்கணும், நீங்களும் உங்கள் விசுவாசத்தை ஆக்டிவாக வச்சுருக்கணும். குறிப்பிட்ட நாளுக்கு மேலே ஆக்டிவாக இல்லைன்னா இந்த சிம் கார்டு டீஆக்டிவ் பண்ணுற மாதிரி உன் விசுவாசம் அப்படியே புதைஞ்சு போயிடும். அப்புறம் உன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்துக்கு இதான் மருந்து, பூமிக்குரிய ஆசீர்வாதம். இப்போ நடந்த காரியம் என்னன்னா, உள்ளே போய் பிள்ளை அது சொல்கிறாரு, அநேக வெறும் பாத்திரம், இந்த கடன் பிரச்சனையில் இருவர்களுக்கு இது பெரிய ஒரு தலைவலி. என்ன தலைவலி என்றால், தேவ பிள்ளையை நான் திருப்பி சொல்கிறேன், உலகம் சொல்லுகிறது வானம், மேகம், தண்ணீர், நிலம், விதை, உரம், காத்திரு, பொறுத்திரு, 8 வருஷம் கழிச்சு பலன் கொடுக்கும் உலகத்துக்கு. ஆனால் உனக்கு அப்படி இல்லை, உனக்கு அப்படி அல்ல. நீ 7 வருஷம் காத்திருக்கிறவன் அல்ல. சட்டம் அதைத்தான் சொல்லுகிறது, ஒரு விவசாயிக்கு அதைத்தான் சொல்கிறான். ஆனால் நான் சொல்கிற இந்த 3ஐயும் நீ ஆக்டிவில் வச்சிருக்கா என்றால், இந்த 3 ஆக்டிவாக வச்சிருப்பா என்றால், ஆவிக்குரிய வாழ்க்கையும் பூமிக்குரிய வாழ்க்கையும் அடுத்தவங்க கண்டு போராமைப்படக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உன்னை உயர்த்துவா. விசுவாசத்தை ஆக்டிவில் வைக்கணும். என்ன சொல்கிறா, விசுவாசத்தை கொண்டு வர பார்க்குறான்.
உனக்குள்ள பிரச்சனை பண பிரச்சனை இல்லை, உனக்குள்ள இருக்கிற பிரச்சனை விசுவாச பிரச்சனை. ஏன் அந்த விதவைக்கு மட்டும் ராஜாட்ட போய் கேட்கணும்னு கேட்டியே, எனக்கு மட்டும் ஏன் கேட்கல? அவளுக்கு ஏற்கனவே ஃபெய்த் இருக்கு, பிரச்சனை இல்லை. எடுத்தோடனே கேட்குறாரு, ராஜாட்ட போய் உனக்கு கேட்கணுமா, சிஎம்கிட்ட போய் உனக்கு கேட்கணுமா, பிஎம்கிட்ட போய் கேட்கணுமா, நம்ம ராணுவ தளபதி இருக்காரு அவர்கிட்ட எதுவும் உனக்கு உதவி வேணுமா, அப்படி கேட்ட எலிசா. இப்போ இவளுக்கு அப்படி கேட்கல, ஒரே வார்த்தை கேட்குறா. என்ன கேட்குறாருன்னா, அவள் அரைக்கிறிக்கையாக தான் போயிருப்பா, அவன் பிள்ளைய பார்த்துப்பான். எங்கள் அம்மா போகும்போதாச்சும் நல்லா போனா, வரும்போது என்னவாயிட்டா, மெண்டலாக அனுப்பிவிட்டான் அந்த தீர்க்கதரிசி. அவன் சொன்னான், உள்ளே போய் உன் பிள்ளைகளுடைய உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்களை எல்லாற்றையும் வார்த்து நிறைந்ததே ஒரு பக்கத்தில் வை. இந்த இடத்துல ஆண்டவர் அவனுக்கு தீர்க்கதரிசி கண்டது, இது ரொம்ப கஷ்டங்க. பிரசங்கம் கேட்கறது ஈஸி, விசுவாசத்தை பற்றி பேசுறது ஈஸி, ஆக்டிவில் கொண்டு வரும்போது பயம் வரும். என்ன ஆகுமோ ஏதாகுமோ. ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும்போது, போனே மோரியா மலையில என் பிள்ளைய விட்டுட்டா என்ன ஆகும், போச்சு என் வாழ்க்கை, என் மனைவிக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், ஆக்டிவாக கொண்டு வர முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஆக்டிவாக தான் வாழ்ந்துருப்பான். ஒரு காலத்து ரட்சிக்கப்பட்ட காலத்தில் நம்ம ஆக்டிவாக இருக்கிறத பார்த்தா அவவே அசந்து போயிருப்பான். நாளாக நாளாக என்னாச்சு, கூடி அதுக்கு களிமண்ணை போட்டு பூசியாச்சு. இப்போ சிச்சுவேஷன் மோசமான சிச்சுவேஷன். இந்த மோசமான சிச்சுவேஷன் அவன் அட்லீஸ்ட்டு பாதிக்கு பாதி பணத்தை கொடுத்து மிச்சத்தை பேசியிருந்தா கூட பரவாயில்ல, ஒரு பைசா கூட கொடுக்கல. அவன் சொல்கிறான், வெளியே போய் பாத்திரத்தை வாங்க. இப்போ தான் பிள்ளைகள் யோசிக்கிறான், கமிட்டி மீட்டிங் போடுறாங்க. டே இப்போ எவன்டா கடன் கொடுத்த, நம்ம ஊரே வீட்டில் வந்து கடன்காரன் திட்டுறதையே பக்கத்து வீட்டுக்காரன் ஏற்று வீட்டுக்காரன் பார்த்துட்டான், எவன்டா பாத்திரம் தருவான். ஆனாலும் அவங்க விசுவாசத்தை ஆக்டிவில் கொண்டு வரான், விசுவாசத்தை ஆக்டிவில் கொண்டு வரான். எப்படி கொண்டு வரான், பிள்ளைகள் பார்க்குறாங்க, பிள்ளைகள் நிச்சயம் யோசிச்சிருப்பாங்க, என்ன தத்துவம், உலக தத்துவமே உனக்கு கிடையாது. ஹல்லேலூயா. அதனால மொட்டை மாடியிலேருந்து குதிச்சிடாதீங்க. பாஸ்டர் உலக தத்துவமே இல்லைன்னாரு, அதனால புவியீர்ப்பு விசை எனக்கு கிடையாதுன்னு போயிடாதீங்க. உலக தத்துவம் உனக்கு கிடையாது. நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், மற்றவர்களை ஆசீர்வதிக்கப்பட பிறந்தவன். நீ மற்றவர்களை ஆசீர்வதிக்கப்பட பிறந்தவன். எலிசா கையிலேருந்து ஒரு கேஷ் எடுத்து கொடுக்கலங்க, அவன் விசுவாசத்தை தூக்கி விடுறான். எப்படி விசுவாசத்தை தூக்கி விடுறான்? இப்போ கதவை போட்டு அந்த பாத்திரங்களை எல்லாவற்றையும் கதவை போட்டு, என்னை விட உள்ளே விடாத, நானா உள்ளே வரமாட்டேன், உள்ளே வந்து நான் உனக்கு ஜெபம்னா பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் நிற்பேன். உன் பிள்ளைகளை வச்சு நீ கதவை போட்டு. ஆனால் எத்தனை பாத்திரம் வாங்கணும்னு சொன்னார்? எத்தனை பாத்திரம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? வீட்டில் இருக்க ஒரு பாத்திரம் முடிஞ்சு. எத்தனை பாத்திரம் வாங்க சொன்னார்? எத்தனை பாத்திரம் வாங்க சொன்னார்? வசனம் என்ன சொல்லுது? அநேகம் வெறும் பாத்திரங்கள். எத்தனை பாத்திரம்? அந்த அநேகம் பாத்திரத்தில் எத்தனை பாத்திரம் வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அவன் விசுவாசம் எவ்வளோ ஆக்டிவாக இருக்கா அத்தனை தான் வாங்கியிருப்பான். நான் நினைக்கிறேன் பெரியவன் 15 பாத்திரம் வாங்கியிருப்பான், சின்னவன் 2 பாத்திரம் தான் வாங்கியிருப்பான். புரியுதா உங்களுக்கு? இந்த அம்மாக்காரி உள்ளே உட்காந்துருப்பா, 2 பிள்ளைகளும் அனுப்பியிருப்பா. எப்படியும் பெரியவனுக்கு கொஞ்சம் விசுவாசம் இருந்திருக்கேன். ஏதோ ஒன்று நடக்குது, ஒன்றும் புரியலையே, இருக்கிற ஒன்று வந்து எப்படி குட்டி போடும், ஒரு சட்டி என்ன எப்படி இவ்வளோ சட்டி குட்டி போடும், ஒரு 12 பாத்திரமாச்சு வாங்க, நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஒரு 12 பாத்திரமாச்சு தூக்கிட்டு போய் 12 பாத்திரம் கொண்டு வந்துருப்பான். சின்னவன் பார்த்துருப்பான், இதெல்லாம் முட்டாத்தனமாக இருக்குது, அம்மா தான் கிறுக்கியானா மகன் அண்ணனு கிறுக்கன் ஆகிட்டானே, சரி நம்ம கடமைக்கு எத்தனை பாத்திரம் வாங்குவான்? 2 பாத்திரம். இப்போ உள்ளே விட்டு ஏன் பூட்ட சொல்கிறாரு? உள்ளே விட்டு இவர் ஏன் வெளியே பூட்டிக்கிறாரு? உள்ளேயும் பூட்டிக்கிறேன். ஒரு பாத்திரத்தில் இருக்கிறத ஒரு பாத்திரத்தில் ஊற்றி, 2வது பாத்திரத்தில் ஊற்றி, 3வது பாத்திரத்தில் ஊட்டும் போது தான் விசுவாசம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கேன். ஐயோ, கோட்டை விட்டுட்டோமாடா, கோட்டை விட்டுட்டோம். அந்த மீனாக்கா தரமாட்டேன்னு சொன்னாங்களே, ஒரு பாத்திரம் கொடுத்தா 10 பாத்திரம் கடையில் வாங்கி தருவேன்னு சொல்லி தான் அண்டாவை தூக்கி கொடுத்துருப்பாளே. எப்போ ஆக்டிவ் ஆகும்? கண்ட பிறகுதான் நம்ம விசுவாசம் என்ன ஆகும். ஆனால் வெளியே என்ன போட்டாச்சு, வெளியே என்ன போட்டாச்சே. ஏன் எலிசா உள்ளே வரல தெரியுமா? உள்ளே வந்தால் கதவை திறந்துட்டு ஓடிடுவாங்க. வெளியே கொக்கியை போட்டு உட்காந்துக்கிட்டாரு, இனிமேல் ஒரு வயம் உள்ளே போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது. ஓ விசுவாசத்தின் இந்த கபடி உன்னை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. உள்ளே போட்டார். அவருக்கு அவ்வளோ வந்து பாத்திரத்தில் என்ன வருது எனக்கு தெரியும், இவன் வெளியே வந்துடக்கூடாது, இவன் விசுவாசம் எவ்வளோ அவ்வளோதான் அவனுக்கு ஆசீர்வாதம். அப்போ நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கிறதும் ஆசீர்வாதம் குறைச்சி இருக்கிறது யார் கையில் இருக்குது? நம்ம கர்த்தர் கையில் இருக்குன்னு நினைக்கிறோம். நம்ம கையில் இருக்கு, நம்ம கையில் இருக்கு. நாசரேத்துக்கு வந்து அவர்கள் அவிசுவாசத்தை கண்டு அற்புதம் செய்யக்கூடாமல் வேற ஊருக்கு போயிட்டாராம். தேவபிள்ளை இப்போ தெரிஞ்சிருச்சா நம்ம வாழ்க்கையில் எங்கெல்லாம் உங்களுக்கு பள்ளத்தாக்கு இருக்குன்னு தெரியும். உங்களுக்கும் பள்ளத்தாக்கு இருக்கு, எனக்கு என்ன இருக்கு?
பள்ளம் இருந்தாலும் பரவாயில்ல, பள்ளத்தாக்கே நமக்கு இருக்கு. அதுக்கு காரணம் கர்த்தரும் இல்ல, சாத்தானும் அல்ல, நம்ம ஆக்டிவ் பண்ணாம இருக்கோம். இப்போ இந்த பிரச்சனை வருது. இப்போ உள்ள போயிட்டார். உள்ள போனோடனே நேரம் முடிய போகுது. உள்ள நின்று கதை பிள்ளைகள் உள்ளே நின்று உள்ளே போய் உன் பிள்ளைகள் உள்ளே நின்று கதவை பூட்டிடு. முதல்ல எதை செஞ்சிட, இதுக்கு பிறகு சான்ஸே கிடையாது. இப்போ எலிசா என்ன செஞ்சு காட்டலாம், ஒரு அப்படி ஊற்றி காட்டியிருக்கலாம். பார்த்தியா 5 பாத்திரத்துக்கு வந்துருச்சு பார்த்தி. இப்போ வாங்கிட்டு வேணா எவ்வளோ பாத்திரம் வாங்கிட்டு வந்திருப்பான், ஊரே திரண்டு வந்திருப்பான். ஒரு குட்டி யானையை வாடகைக்கு பிடிச்சிருப்பான். அப்போ ஒரு குட்டி யானை இருந்தால் என்ன செய்யிருப்பான், ஏத்தரா குட்டி யானையில பாத்திரத்தை, ஏன்னா எல்லாம் ஆயிலா மாற போகுதுன்னு. அப்போ பார்த்துருப்பேன், அவன் தான் சுமக்கிற அளவுக்கு வாங்கிட்டு வந்திருப்பாங்க. சரி ஏதோ சொல்லி தொலைஞ்சிட்டாரு, அந்த தீர்க்க கொஞ்சம் மரியாதை கொடுப்போன்னு ஏதோ ஒரு 4 அலுமினிய பாத்திரத்தை வாங்கிட்டு கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸாக வந்துருப்பார். உள்ளே வந்து பார்த்தான் நடக்கிற சம்பவம். உள்ளே நின்று கதையை போட்டு அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். 7 வரைக்கும் போடுங்க. அவன் அவள் இடத்துல போய் தன் பிதாக்களுடன் கதவை பூட்டி கொண்டு அவள் தன் பிள்ளைகளுடனே கதை பிள்ளைகளோட கதை பூட்டியாச்சு. டோர் க்ளோஸ். எது க்ளோஸ் ஆயிடுச்சு, டோர் க்ளோஸ். அநேகம் வெறு பாத்திரம் தான் சொன்னார், ஆனால் எத்தனை பாத்திரம் சொல்லலை. காரணம் அவங்க விசுவாசத்துக்கு தகுந்த மாதிரி தான். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அற்புதத்தை அவங்க பார்த்துருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். இது வரைக்கும் அதை எதை பார்க்கல இது வரைக்கும். இது மூளை அறிவியலை யோசித்தாலும் இது நடக்காது. மூளை அறிவியல ஒரு எண்ணெய் பல எண்ணெயாக மாறாது. இது மூளை அறிவியலும் ஒத்து வராது. இந்த மாதிரி அற்புதத்தை அவங்க வாழ்க்கையில் பார்த்ததும் கிடையாது. ஆனாலும் ஏதோ செஞ்சுருக்காங்க. இவர்கள் பாத்திரங்களை அவள் இடத்துல கொடுக்க, அவைகளில் இப்போ அவள் வேலை பீனிங் ஆரம்பிக்குது, ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறா, எண்ணெயை ஊத்துறா. வாசிப்போம். வாசிப்போம் 7ஆவது வசனம். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, அவள் கவனிச்சுக்கிட்டே இருக்கா. அவளுக்கு ஒன்றுமே புரியல. எண்ணெயை ஊற்ற 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 வருந்துக்கிட்டே இருக்கு. இப்போ தான் இதை நிமித்திட்டா என்ன நின்று போயிடும். ஆனால் என்ன வந்துருக்குண்ணா, டே பாத்திரத்தை கொண்டாடா, பாத்திரத்தை. அம்மா இவ்வளோதான், இன்னும் 2 பாத்திரம் தாம்மா இருக்கு, மெதுவாக ஊற்றுமா, மெதுவாக ஊற்ற. இங்கே மெதுவாக ஊற்ற, நீ மெதுவாக ஊற்றினால தான் வரும், வேகமாக ஊற்றினாலும் சட்டி இருந்தால் தான் நாக போயிடும் வேலை. இல்லைம்மா இல்லை, நீ 2 மெதுவாக ஊற்றுமா, வேகமாக ஊற்றாதுமா, இன்னும் 1 பாத்திரம் தாம்மா இருக்கேன், ஸ்லோவாக ஊற்றுமா, நீ நிப்பாட்டிட்டீங்கன்னா வராதுமா, ஊற்றுமா. டே எத்தனை பாத்திரம்டா இருக்கு, 3 பாத்திரம். அது எத்தனை பாத்திரம்டா இருக்கு, 2 பாத்திரம். அந்த 2 பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரமாச்சும் வாங்கிட்டு வந்தியாடா. இல்லைம்மா செம்பு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கோம்மா. செம்பு மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன்டா செம்பு மாதிரி வாங்கிட்டு வந்து, ஐயோ அது பெரிய பாத்திரம் தூக்கணும், வெயிட்டா இருந்துச்சுமா, அதனால செம்பு பாத்திரம் தூக்கிட்டு வந்துட்டோம்மா. பாவி சண்டாளா. அவளை பார்த்து ஆண்டவர் பேசல, நம்மளை பார்த்து கர்த்தர் பேசுறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம விசுவாசத்தை நல்லா குளிப்பாட்டி ஆயில் பாத்துக்கு எடுத்து வச்சு விசிறிய வீசி, தூங்கு ராஜா தூங்கு பாலகா தூங்கு. கிறிஸ்துமஸுக்கு ஒரு பாட்டு போடுவேன், தூங்கு பாலா தூங்கு பாலா. தேவ பிள்ளையா ஊத்த ஊத்த அவளுக்கு புரியல. என்னடா இது, என்ன வந்துகிட்டே இருக்கு, நம்ம பெரிய கோடீஸ்வரி ஆயிடுவோம். எவ்வளோ பாத்திரம் கொண்டு வந்தீங்க. அவள் கண்ணு முழுதும் இங்கே தான் இருக்கும், எங்கே இருக்காது பாத்திரத்தில். அம்மா எல்லாம் நிறைஞ்சிருச்சுமா, என்னம்மா செய்யறது. தரையில் ஊற்றின வருமா, வராது. தரையில் ஊற்றினா வராது, சட்டியில் ஊற்றினா தான் வரும். இப்போ அவள் ஊற்றி ஊற்றி முடிச்சுட்டு அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கிட்டே, இன்னொரு பாத்திரம் கொண்டு வாடா, கதவை திறந்தாச்சும் போய் எடுத்துட்டு வாடா, நான் ஸ்லோவாக ஊற்றிட்டு இருக்கேன்டா, போய் கதவை திறக்கணா, வெளியே என்ன கேட்டுருக்கு, பூட்டு போட்டுருக்கு. ஐயா கதவை திறங்க ஐயா. நோ ஐயா, இன்னும் 2 பாத்திரம் வாங்கிட்டு வரேன்யா, அதில் பாதி பாத்திரம் உங்களுக்கு தரையா. நோ, உன் கடமை முடிஞ்சிச்சு. ஐயா இன்னைக்கே சொல்லியிருக்கூடாது, ஜன்னல் வழியாவதையும் கேட்டிருப்பேன். ஐயா ஐயா கொஞ்சம் தப்பாக நினச்சிக்கிறாதீங்க, இதில் எவ்வளோ வேணாலும் உங்களுக்கு கமிஷன் கொடுக்குறீங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் பாத்திரத்துக்கு சான்ஸ் நிற்க போதையா. நோ, தேவ பிள்ளைய நேர்ந்தவன் தான் மகன் ஒருவனை நோக்கி இன்னொரு பாத்திரம் கொண்டு வா என்றான். அதற்கு அவன், அம்மா அம்மா அவ்வளோதாம்மா இருக்கு பாத்திரம், வேற பாத்திரம். நம்ம வீட்டுக்குள்ளேயாச்சும் ஏதாச்சும் பாத்திரம் இருக்கா, அதெல்லாம் அன்னைக்கே அடகு கரண்ட போய் அடகு வச்சாச்சும்மா. நம்ம வீட்லயாச்சும் சட்டி பண்ண எல்லாமே அடகு வச்சாச்சும்மா, ஒன்றும் இல்லைம்மா, எவ்வளோ அடுத்து வேறொரு பாத்திரம் இல்லை என்றான். அப்போ அவள் பாத்திரத்தை நிமித்துறா. அதுக்கப்புறம் ஊத்துனா அந்த சட்டி எண்ணெயை தவிர வேற எதுவும் வரல. முடிச்சிட்டிங்களா? இன்னொரு வருஷம், அடுத்த வருஷம் போடுங்க. அடுத்த வருஷம் அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு வெளியே வாரா. யா இப்பயாச்சும் கதவை திறையா, திறக்க மாட்டேன், வேலை முடிஞ்சிச்சா, முடிஞ்சிச்சியா, எல்லாரும் இனிமேல வரமாட்டேங்குதையா. இப்போ கதவை திறக்கிறாங்க. எவ்வளோ தூரத்துக்கு அவன் விசுவாசத்தை கதவை அதை அறிவித்தாள். இனிமேல இல்லையா, இன்னும் போச்சே. அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விட்டு உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும். இதுல இருந்து தெரியுது அவங்க 2 பிள்ளைகளும் கொஞ்சம் அதிகமான பாத்திரம் தான் வாங்கியிருக்காங்க. ஏன்னா கடன் பிரச்சனையும் தீர்த்துட்டு மிச்சம் உள்ள அளவுக்கு அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, மீந்ததுக்கு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கணும். திருப்பி நான் 3 காரியத்தை சொல்கிறேன், நேரம் ஆயிடுச்சு.
திருப்பி சுருக்கமாக நான் சொல்கிறேன். ஒரு விசுவாசி எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான் அப்படின்னு தலைப்பை பார்த்தோம். உன் கையின் பிரயாசத்தை, அதே ஒரு பெரிய ஆசீர்வாதம். சிலருடைய கையின் பிரயாசத்தை டாக்டரு, வக்கீல், கந்து வெட்டிக்காரன், ரன் வெட்டிக்காரன், மீட்டர் வெட்டிக்காரன், அந்த வெட்டிக்காரன், இந்த வெட்டிக்காரன்னா தின்னு இருக்காங்க. உன் பிரயாசத்தை நீ சாப்பிட்றதில்ல. நான் என்ன சொல்கிறேன், உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிட்றது மட்டும் ஆசீர்வாதம் நினச்சிக்கிறாத. இன்னைக்கு நீ உன் முகத்தின் வேர்வையினாலே ஆகாரம் புசிக்கிறாய், ஆனாலும் இந்த பூமி தன் பலனை தர மாட்டேங்கிறது. ஆனால் நீ மாடா உழைச்சி உழைச்சி அந்த கவர்மெண்ட் மற்ற மக்கள்லாம் ஃபாலோ பண்ணுற அந்த லாவை ஃபாலோ பண்ணி அது மழையாக போய் அது கீழே விழுந்து அது இது ஒரு 7 வருஷம் காத்திருந்து நரி வராமல், குயில் வராமல், குருவி வராமல், காக்கா வராமல் எல்லாம் வேலை பார்த்து மனுஷனை மாதிரி ஒரு மண்பானை சட்டியை வச்சு அதுக்கு புள்ளியை வச்சு கொக்கை வச்சு அதை விரட்டி இதை விரட்டி இதெல்லாம் வாழ்க்கையல்ல. என் ப்ரெசன்ஸில் வாழ கற்றுக்க. இதில் வாழ கற்றுக்க. 7 வருஷம் கழித்து பழம் தர வேண்டிய வாதமை பழம் 12 மணி நேரத்தில் தந்துச்சு. உங்களுக்கு 12 மணி நேரத்தில் ஆசீர்வாதம் வேணுமா, 7 வருஷம் காத்திருந்து வேணுமா? எத்தனை வருஷம் காத்திருக்கணும்? யாக்கோபு யார்? யாக்கோபு 7 வருஷம் 14 வருஷம் காத்திருந்தான். அது மாதிரி காத்திருக்கணும். உண்மையில சீக்கிரம் கிடைக்கும். பிலீவ். நீங்கள் அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் காட்ல போகும்போது ஒரே பிரச்சனைக்காக பல வருஷம் ஜெபிச்சிருப்பீங்க. அது 12 பலிபீடம் வைக்கிறாங்க. எங்கே வைக்கிறாங்கன்னா வாடிப்பட்டியில் வைக்கிறாங்க. ஏன்? சாப்பாடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் கடை இருக்குது, வாங்கிடலாம். ஆனால் சரந்தாங்கில வச்சா வாங்க முடியாது. நம்ம இவ்வளோ ஞானமாக மீட்டிங் நடத்துகிறோம். தேவ பிள்ளையா, ஆண்டவர் ஒரு வனாந்தரத்தில் மீட்டிங் நடத்தும்போது பக்கத்தில் கடை கிடையாது. ஆனால் தேவ பிரசன்ஸ் அவரனுக்கோ மண்ணா அடுத்த நாள் வச்சா கெட்டு போகும். உடன்படிக்கை பெட்டியில் வச்சா அந்த மண்ணை 1 வருஷம் ஆனாலும் கெடாது. பிரசன்ஸ். அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு ஒரு முறை உள்ள பிரவேசிக்கணும். உடன்படிக்கை பெட்டி அதை வச்ச உடனே அந்த தாகன் கை வேற கால் வேற போயிடுது. அது பிரசன்ஸ். முதலாவது தேவ பிரசனத்தை இழந்துடாதீங்க. ஞாயிற்றுக்கிழமை வந்தோம், நல்லா உற்சாகமாக ஒரு பாஸ்டர் பரவசமாக செய்தி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நம்ம பிரசன்ஸை விட்டு வெளியே போயிடக்கூடாது. யோனா மாதிரி போயிடக்கூடாது. எப்போவும் பிரசன்ஸில் இருங்க. உன் பேங்க் அக்கௌண்ட்டும் குறையாது, உன் லாக்கரில் இருக்கிற நகையும் அழியாது. இந்த பூமியில் நீ கால் வைக்கிற இடத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமே. முதலாவது தேவ பிரசன்ஸ். ரெண்டாவது பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தை. இப்பேற்பட்ட கோரேசே கர்த்தருடைய வார்த்தையில தான் பிழைச்சான். அவன் சாக வேண்டியவர். கோரேச இளம் வயசுலேயே சாக வேண்டிய குழந்தை. ஆனால் அவனை குறித்து தீர்க்கதரிசனம் எழுதப்பட்டதுனால உயிரோடு இருக்காரு. மோசே எப்படி இளம் வயதில் சாக வேண்டுமோ, இயேசு கிறிஸ்து எப்படி இளம் வயதில் சாகுமோ, அதே மாதிரி கோரேஸ் இளம் வயதில் சாக வேண்டியவன். ஒரு மேய்ப்பன்ட்ட வளர்றான். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை அவனுக்கு இருக்கு. என் ஜனத்தை ரட்சிக்க, என் ஜனத்தை ஆசீர்வதிக்க, ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர பெர்ஷியனாகிய கோரேசை ஒன்றை நான் அறிந்திருக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தையினாலே பிழைப்பான். மூணாவது இதான் நல்லா போச்சு. எது? விசுவாசத்தினாலே நீதிமான். உங்கள் விசுவாசத்தை ஆக்டிவ் பண்ணுங்க. செயல்பட முடியாததெல்லாம் நீங்கள் செயல்படுத்த போறீங்க. நம்ம ராஜாக்களையும் சேனாதிபதிகளையும் தேடக்கூடிய காலம் அல்ல. நான் உங்களுக்கு மீன் கொடுக்க விரும்பல, தூண்டிலே கொடுக்க விரும்புகிறார் கர்த்தர். தூண்டில் கிடைச்சா நீ நினைச்ச நேரம் மீன் பிடிச்சிக்கலாம். ஹல்லேலூயா. அன்னைக்கு எலிசா மட்டும் அவ தேவையை சந்திச்சிருந்தா அடுத்து கடன் பிரச்சனைக்கு திருப்பி எலிசாவை பார்க்க தான் வந்திருப்பா. இனிமேல் எலிசாவை தேடியே வந்திருக்க மாட்டா. எனக்கு இந்த விசுவாசத்தை நான் ஆப்ரேட் பண்ணிட்டேன், இனி நான் மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறதுக்கு எனக்கு எப்படின்னு தெரியும். நிச்சயம் நல்ல ஆவிக்குரிய பிள்ளைகள், அதனால தான் நிறையா பாத்திரங்களை வாங்கிட்டு வந்தாங்க. அப்படியே எழுந்திருந்து நாம் ஜெபித்து நாம் முடிக்க போகிறோம். தேவ பிள்ளைய விசுவாசத்தினால மனுஷன் விசுவாசி எப்படி ஆசீர்வதிக்கப்படுவான்னு சொல்லி ஒரு காரியத்தை குறித்து பார்த்தோம். ஒரு நிமிஷம் கண்களை மூடி நான் ரொம்ப நேரம் ஜெபம், ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவருடைய பிரசன்ஸ், தேவ பிரசனம். புலம்பாதீங்க. அநேகர் கத்த சொல்கிறார், புலம்பியே தேவ பிரசனத்தை இழந்துற. நீ அதுவும் நெகட்டிவாக புலம்புற. உன் புருஷனை பார்த்து புலம்புற, உன் பிள்ளைய பார்த்து புலம்புற, உன்னைய பார்த்தே புலம்புற. நீ புலம்ப உன் பிரசன்ஸ் தான் குறையுது. கத்த சொல்றார், உன்னுடைய பிரசன்ஸ் 7 வருஷம் சாதிக்க முடியாத 7 மணி நேரத்தில் நான் சாதிச்சிருவேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை செய்வேன். முதலாவது நீ செய்ய வேண்டிய காரியம், என் சமூகம் உன்னோடு வரணும். ரெண்டாவது கத்த சொல்றாரு, என் வார்த்தையினாலே பிழைப்பா. ராஜா வார்த்தை அல்ல, மந்திரி வார்த்தை அல்ல, கர்த்தர் உன்னை குறித்து கோரேசை குறித்து எழுதியிருக்கிறார். பாபிலோனில் இருக்கிற ஜனங்கள் எப்படி விடுதலை ஆவார்கள் என்று கவலைப்படும் போது பாபிலோனில் இருக்கிற பொண்ணை எடுத்துக்கொண்டு உன் தேசத்துக்கு போன்னு சொல்றதுக்கு ஆண்டவர் அற்பமான ஒரு கோரேசை தெரிந்து கொண்டார். அவன் மேலே தன்னுடைய அபிஷேகத்தை வைத்து வெங்கல கதவை உடைத்து இரும்பு தாப்பால்களை முடித்து அந்தகாரத்தில் இருக்க பொக்கிஷத்தையும் ஒளிவிடத்தில் இருக்க புதைகளையும் தரும்படி உனக்கு கோரேசை நான் தெரிந்து கொண்டேன். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது. மூணாவது, விசுவாசத்தை ஆக்டிவ்ல வச்சிருங்க. ஆக்டிவ்ல வச்சிருங்க. உங்க விசுவாசத்தை தள்ள விட்டுறாதீங்க.
இந்த விசுவாசத்தை லிட்டில் பை லிட்டிலாக ஆக்டிவில் வச்சுருங்க. நீ வாங்குற கையில் கொடுக்குற கையாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்கு அவை துதிக்கிறோம் சோதரம். இப்பொழுதும் ஜீவனுள்ள வார்த்தையை தியானிக்க கிருபை கொடுத்தீரே, அதற்காக நன்றி. விசுவாசி எப்படி பிழைப்பானுங்கிற காரியத்தை குறித்து நாங்கள் பார்த்தோம் ஆண்டவரே. இந்த அடிப்படையில் எங்களையும் எங்கள் சபையும் எங்கள் விசுவாச குடும்பங்களையும் ஆவிக்குரியதிலையும் பூமிக்குரியதிலையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.